Lord, thank you, Lord. Thank you, Jesus. அன்பானவர்களே, இன்றைக்கு ஆவிக்குரிய சம்பூரணம் என்பதை குறித்து நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். प्रिय लोग, आज आत्मिक परिपूर्ण इस विषय पे आज हम देखने जाएंगे. ஆவிக்குரிய சம்பூரணம். आत्मिक परिपूर्ण. நம்முடைய தேவன் சம்பூரணராய் இருக்கக்கூடிய தேவன். हमारा पिता परिपूर्ण पिता है. அவர் நமக்கு சம்பூரணமாய் தருகிற தேவனுமாய் இருக்கிறார். और वो जो कुछ देता है वो संपूर्ण से देता है. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளையும் சம்பூரணமாய் ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். और हमारे जीवन पे हर एक समय पे हमें संपूर्ण रूप से आशीष करने के लिए वो चाहता है. அதிலே முக்கியமான ஒரு பகுதி ஆவிக்குரிய பகுதி. और वो इस पे एक बहुत ही मुख्य चीज है कि वो आत्मिक चीज पे. அந்த ஆவிக்குரிய பகுதியிலே சம்பூரண ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். और इस आत्मिक चीज पे प्रभु हमें संपूर्ण आशीष देगा. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக என்ற வார்த்தையின்படி, जैसे प्रभु ने बताया है कि मेरे प्रिय भाई, जैसे तेरे आत्मा संपूर्ण है वैसे तू भी संपूर्ण रूप से जीने के लिए वैसे நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எவ்வளவு சிறக்கிறதோ அதுபோல மற்ற காரியங்களும் சிறக்கும். जैसे हमारा आत्मिक जीवन कितना संपूर्ण हो रहा है वैसे ही हमारा हर एक समय पे हर एक जीवन भी समझेगा. இந்த ஆவிக்குரிய சம்பூரணத்திலே ஒரு முக்கியமான விஷயம் வசனம். इस आत्मिक संपूर्णता पे एक बहुत ही मुख्य चीज है कि वचन. அந்த வசனத்தை நமக்கு சம்பூரணமாக அவர் தருகிறார். और इस वचन को वो हमें संपूर्ण रूप से देता है. அதனால் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். और इसीलिए हम आशीष पाते हैं. இதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். और इस विषय पे आज मैं बताना चाहता हूँ. முதலாவது வசனத்தின் சுவிசேஷத்தின் சம்பூரணம். और पहला वचन का सुसमाचार का परिपूर्ण विषय पे बात இந்த வசனத்திலே சுவிசேஷம் இருக்கிறது. इस वचन पे सुसमाचार है. நற்செய்தி இருக்கிறது. इस पे सुसमाचार है. அது சம்பூரணமாக நமக்கு வேண்டும். और वो संपूर्ण रूप से हमें चाहिए. அந்த சுவிசேஷம் சம்பூரணமாக நமக்கு கிடைக்க கிடைக்க வாழ்க்கை பலனடைந்து எழும்பும். इतना हमें संपूर्ण रूप से सुसमाचार मिलता है वैसे इतना बला हमारे जीवन पे मिलता है. உலகத்திலே பல காரியங்கள் நமக்கு கிடைக்கிறது. हमारे जीवन पे तो बहुत चीज संसार से मिलता है. ஆனாலும் பல வேளைகளிலே அது கிடைத்தாலும் அது நம்மை திருப்திப்படுத்த மாட்டாததாக இருக்கிறது. कुछ समय तो जो भी चीज हमें पाने से भी लेकिन हमारे जीवन पे एक शांति नहीं आता. உலக பொருட்களை சம்பாதிக்கிறதற்கு முடிவில்லை. इस संसार की चीजों में से लेने के लिए तो कुछ अंत नहीं है. கூட்டி சேர்ப்பதற்கு முடிவில்லை. उस सब को एक झुंड बनाने के लिए तो कोई अंत नहीं है. ஆனால் அவைகள் ஒரு பொழுதும் மனுஷனை திருப்தி ஆக்குகிறதே இல்லை. लेकिन वो कभी हमें एक तृप्त नहीं लेके जाने वाला. ஏனென்றால் அவைகள் எல்லாம் அழிந்து போகிற பொருட்கள். क्योंकि वो सब एक दिन नाश होने वाला है. காணப்படாமற் போகிற பொருட்கள். वो सब एक दिन नष्ट हो जाता है. அவைகள் மேல் நம் நம்பிக்கை வைத்தால் यदि நாம் நிலை நிற்க முடியாது. यदि हम उसके ऊपर हमारे विश्वास रखेंगे तो हम स्थिर नहीं खड़े हो सकते. ஆனால் கர்த்தருடைய வசனம் என்பது மாறி போகாத அழிந்து போகாத விஷயம். लेकिन प्रभु का वचन है तो कभी नहीं त्यागेगा, कभी नहीं घटेगा. இந்த கண்ணால் காண்கிற வானமும் பூமியும் கூட ஒரு நாள் மாறும். जो हम संसार पे देख रहे हैं इस आसमान भी एक दिन कटेगा. வானம் நமக்கு கூரையா இருக்கிறது, பூமி நமக்கு தரையா இருக்கிறது. जैसे आसमान हमारे ऊपर है और भूमि हमारे नीचे है. ரெண்டுமே நிலையானது அல்ல. ये दोनों हमारे लिए स्थिर नहीं है. ஆனால் நம்முடைய கைகளில் இருக்கிற அந்த வசனம் இருக்கிறதே, लेकिन जो हमारे हाथ पे जो वचन है, தேவன் வெளிப்படுத்தின வார்த்தைகள், वो प्रभु जो हमारे लिए दिया है, தேவன் எழுதி தந்த இந்த வேத எழுத்துக்கள், जो प्रभु ने लिख के दिया है ये वचन, ஒரு பொழுதும் ஒளிந்து போகாது. ये कभी नहीं घटने वाला. அவர் சொன்னது சொன்னதே, वो जिसने बताया वो वैसे அவர் ही है. எழுதினது எழுதினதே, जो लिखा है वो लिखा है. நித்தியம் வரைக்கும் அது மாறாது. वो अंत के लिए वैसे ही रहेगा. அந்த வசனத்தில் ஆசீர்வாதம் இருக்கிறது. इस वचन पे आशीष है. அதிலே சுவிசேஷத்தின் ஆசீர்வாதம் இருக்கிறது. और उसपे सुसमाचार का आशीष है. அதை நிறைவாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். और उसे हम संपूर्ण रूप से पाना चाहिए. ரோமர் 15:29 சொல்லுகிறது, और रोमियो के 15 का अध्याय और 29 वचन पे बताता है, நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோட வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். பவுல் சொல்லுகிறார், ரோமாபுரி சபையாரே, நான் உங்களிடத்தில் வரும் பொழுது வெறுங்கையாய் வரமாட்டேன். वो
पौलुस बताता है कि रोमियो के लोगों से बताता है कि जैसे मैं वापस आता हूँ मैं खाली हाथ नहीं आता हूँ, நான் வரும்பொழுது கர்த்தர் எனக்கு தந்த சுவிசேஷத்தோடு வருவேன். लेकिन जो प्रभु ने मुझे सुसमाचार दिया है उसके साथ में आऊंगा, அதுவும் அந்த சுவிசேஷத்தினுடைய சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோட வருவேன். और उसके साथ सुसमाचार के परिपूर्ण से आता हूँ. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த வசனத்தை பார்க்கும்போது इस वचन को जब हम देखते हैं ரெண்டு காரியங்கள் நினைக்க வேண்டியது இருக்கிறது. इसमें दो चीज हमें सोचना चाहिए. ஒன்று இதை சொல்லுகிற மனிதன், और पहला है तो जो ये मनुष्य जो बताता அவருக்கு है எவ்வளவு ஒரு தைரியம் பாருங்க. और उसको कितना दृढ़ है, நான் உங்களிடத்தில் வரும்போது जब मैं आपके पास आऊंगा இந்த சுவிசேஷத்தினுடைய சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன்னு சொல்றார். इस सुसमाचार का संपूर्ण आशीष से आपके पास आऊंगा, அவரிடத்தில் அவ்வளவு தூரம் சுவிசேஷம் நிறைந்து இருக்கிறது और उतना परिपूर्ण से उसके अंदर उस आशीष भरा है, என்பதை அவ்வளவு தைரியமா சொல்றார். इसीलिए उतना दृढ़ से बता रहा है. நான் வரும்பொழுது எனக்குள்ளே அந்த சுவிசேஷம் நிறைந்தவனாக வருவேன். और जब मैं आपके पास आऊंगा तब वो सुसमाचार मुझसे भरा होगा. இந்த ஒரு கண்ணோட்டத்திலே நாம் இதை தியானிக்க வேண்டும். और इस रूप से हमें एक बार ध्यान करना चाहिए. அன்றைக்கு பவுலை சுவிசேஷத்தினுடைய சம்பூரணம், பவுல் சுவிசேஷத்தின் சம்பூரணத்தினால் நிறைந்திருந்தார். उस दिन तो पौल तो अपने संपूर्ण से तो भरा हुआ था, இன்றைக்கு நம்மை சுவிசேஷம் எந்த அளவுக்கு நிரப்பி இருக்கிறது, लेकिन आज हमें कितना रूप से ये सुसमाचार भरा है, அதோடைய சம்பூரணம் நமக்கு உண்டா? क्या ये संपूर्ण हमारे अंदर है, அந்த ஆசீர்வாதங்கள் நம்மில் நிறைந்து நிக்கிறதா? क्या ये आशीष हमारे अंदर है. இரண்டாவது சொன்னாரு, फिर दूसरा बताया நான் உங்களிடத்தில் அதோடு வருவேன். और मैं आपके साथ उसके साथ आऊंगा. அதோடைய அர்த்தம் நான் உங்களுக்கு அதை தருவேன். वो मतलब है कि मैं आपको दूंगा. அப்போ நமக்குள் இருக்கிற சுவிசேஷத்தின் ஆசீர்வாதத்தை பிறருக்கு கொடுப்பது இரண்டாவது கண்ணோட்டம். और जो आशीष हमारे अंदर परिपूर्ण से भरा है उस सुसमाचार का आशीष दूसरों को देना चाहिए. அதனால் எத்தனையோ மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். और उस रूप से तो बहुत लोग आशीष पाएंगे. சுவிசேஷம் அப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை தன்னுள் கொண்டிருக்கிறது. और ऐसा सुसमाचार तो इतना बड़ा बड़ा आशीष उसके अंदर पाया है. ஒன்று, நாம் அதால் நிரப்பப்பட வேண்டும். पहला तो हम अपने आप से भरना चाहिए. ரெண்டு, நாம் பிறருக்கு அதை கொடுக்க வேண்டும். और दूसरा हम उसको दूसरों को देना चाहिए. அதனால் அவர்கள் और उस ஆசீர்வதிக்கப்படுவார்கள். रूप से वो भी आशीष पाएंगे. இப்ப இந்த கண்ணோட்டத்திலே நாம் தியானிக்கலாம். और आज इस स्थान पे देखेंगे. கர்த்தருடைய இன்னொரு வசனம் சொல்றேன். 1 பேதுரு 1:25 சொல்லுகிறது, और मैं और एक वचन भी बताना चाहता हूँ कि पहला पत्रोस की पुस्तक पहला अध्याय और 50 वचन. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். और प्रभु का वचन तो हर दिन युगायुग तो स्थिर रहेगा. உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. और जो आपके वचन के रूप से सुसमाचार बताया यही है. அப்ப வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய வசனம், और वचन तो युगायुग तो स्थिर रहेगा. அந்த वசனத்தை தான் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். और उस वचन को ही हम सुसमाचार के रूप से आपको बता रहे हैं. பைபிளில் இல்லாத வேறு கதையை நாங்கள் சொல்லவில்லை. यानी तो बाइबल के जो बिना नहीं है वो कोई स्टोरी हमसे नहीं बता रहे हैं. வசனத்தை சுவிசேஷமாக அறிவிக்கிறோம். हम वचन को ही सुसमाचार के रूप से बता रहे हैं. ஏனென்றால் நீங்க நிறைய வார்த்தைகளை உலகத்திலே கேட்கிறீர்கள். क्योंकि इस दुनिया पे तो बहुत शब्द आप सुनते हैं. இப்பொழுது வாட்ஸ்அப் வந்த பிறகு வார்த்தைகளுக்கு பஞ்சமே கிடையாது. और लेकिन आजकल तो व्हाट्सएप आ गया तो कोई कमी नहीं है शब्द. பொய்யா மெய்யா என்பது தெரியாது. ये सच है या झूठ करके तो पता ही नहीं है. ஆனால் இஷ்டத்துக்கு தகவல் பரிமாற்றங்கள் நடக்கிறது. क्योंकि इतना ज्यादा तो वो अपने आप फॉरवर्ड करते रहते हैं. எவ்வளவோ வார்த்தைகளை கேட்கிறீர்கள். बहुत ही शब्द आप सुनते हैं. ஆனால் அவைகள் நிலைத்திருக்காத வார்த்தைகள். लेकिन वो कभी स्थिर नहीं है. பலதும் பொய்யான வார்த்தைகள். वो बहुत तो झूठा शब्द है. ஒன்றும் நம்மை வாழ வைக்காத ஜீவனற்ற வார்த்தைகள். वो शब्द तो कभी हमें जीने के लिए नहीं रखने वाला. ஆனால் கர்த்தருடைய வசனமோ நிலைத்திருக்கிறது. लेकिन प्रभु का वचन तो स्थिर है. அந்த வசனமே உங்களுக்கு நற்செய்தியாய் சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிறது. और वो वचन ही आपके लिए इस वचन के रूप से सुसमाचार से बताया गया இப்போ है. இந்த சுவிசேஷத்தினுடைய உள்ளே இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன? इस सुसमाचार के अंदर क्या आशीष है? பைபிள்ல நிறைய சொல்லி இருக்கிறது. बाइबल पे तो बहुत चीज बताया है. நான் ஜஸ்ட் ஒவ்வொரு வார்த்தையில சொல்லும்படி விரும்புகிறேன். मैं तो वैसे आपको एक एक शब्द बताना चाहता हूँ. சுவிசேஷத்துக்குள்ளே ஆண்டவர் வச்சிருக்கக்கூடிய ஆசீர்வாதத்துக்கு அளவே இல்லை. और ये सुसमाचार के अंदर जो आशीष रखा है उसके लिए तो कोई अंत ही नहीं है. அதனால தான் பவுல் சொன்னார், நான் சுவிசேஷத்தினுடைய சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு வருவேன்னு சொன்னார். और इसीलिए पौलुस ने बताया कि मैं सुसमाचार का एक परिपूर्ण आशीष से आपके पास நான் आऊंगा. வசனத்தையும் சொல்லி அந்த குறிப்பிட்ட வார்த்தையை மட்டும் சொல்லுவேன், அப்பதான் நேரம் அனுமதிக்கும். और मैं वचन बताऊंगा और जो क्रिया है वो भी बता के मैं जाऊंगा. ஆனால் இதெல்லாம் நாம் ஒரு முறை கேட்டு அறிந்து அதை அனுபவிப்பது நமக்கு பிரயோஜனமானது. लेकिन ये पूरा शब्द है, ये हमारे जीवन पे हम स्तर करके और जाने तो बहुत अच्छा है. முதலாவது சுவிசேஷத்தை குறித்து
குமாரனுடைய சுவிசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और पहला सुसमाचार के बारे में ऐसा बताया है कि पुत्र का सुसमाचार। ரோமர் 1:9 रोमियो के पुस्तक पहला अध्याय और 9 குமாரனுடைய சுவிசேஷம். और उसका पुत्र का सुसमाचार। இன்னும் ரோமர் 16:26 சொல்லுகிறார், और रोमियो की पुस्तक पहला अध्याय 16 वचन पे இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய சுவிசேஷம். और यीशु मसीह के बारे में जो सुसमाचार। அப்ப இவர் சுவிசேஷம் என்று சொல்லும்போது ये जो सुसमाचार बताता है, குமாரனை பற்றி சொல்லுவது, ये पुत्र के बारे में बताना है, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவது, यीशु मसीह के बारे में बताना है, அது சுவிசேஷம். वही है सुसमाचार। இயேசு ஆதியிலே வார்த்தையாக இருந்தார். और यीशु मसीह पहले शब्द के रूप में था। காலம் நிறைவேறின பொழுது நம்மை போல ஒரு மனுஷனாக பூமியிலே வந்தார். जब पहले समय संपूर्ण हुआ तो तब हमारे रूप पे एक அவருடைய பிறப்பு நமக்கானது. और उसका जन्म हमारे लिए है। அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தது நமக்காக. और इस संसार पे जिया वो दिन हमारे लिए है। கடைசியில் அவர் சிலுவையில் மரித்தார். और अंत पे वो क्रूस पे चढ़ाया गया, அதுவும் நமக்காக. वो भी हमारे लिए। அவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். और वो तीसरा दिन जी उठा, அதுவும் நமக்காக. वो भी हमारे लिए। இப்பொழுது பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். अभी तो पिता के साइड पे बैठा है, அதுவும் நமக்காக. वो भी हमारे लिए है। இனி சீக்கிரமாய் வரப்போகிறார். और वो शीघ्र आने वाला है, அதுவும் நமக்காக. वो भी हमारे लिए है। இயேசுடைய ஒவ்வொரு அம்சமும் நமக்கு நற்செய்தி. और यीशु की जो भी चीज है वो सब हमारे लिए आशीष है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இயேசுவை பற்றி சொல்லுவது நற்செய்தி அல்ல சுவிசேஷம். ये यीशु के बारे में बताने सुसमाचार है, वो एक आशीष है। இயேசுடைய பிறப்பு, இயேசுடைய இறப்பு, இயேசுடைய உயிர்ப்பு எல்லாமே சுவிசேஷம். यीशु का जन्म, यीशु का मृत्यु, यीशु का जो क्रूस पे चढ़ाया गया, वो सब सुसमाचार है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப அந்த நற்செய்தி நம்மை நிரப்ப வேண்டும். और वो सुसमाचार हमें पूरी तरह से परिपूर्ण होना चाहिए। எப்பொழுதும் எப்பொழுதும் இயேசுவின் பிறப்பும் இறப்பும் உயிர்ப்பும் நம்மை நிரப்பிக் கொண்டே இருக்கட்டும். हर बार यीशु मसीह की जन्म और मृत्यु और उसके आगमन वो सब हमारे अंदर परिपूर्ण होना चाहिए। இயேசுடைய வாழ்வும் இயேசுடைய ஊழியமும் நம்மை நிரப்பிக் கொண்டே இருக்கட்டும். यीशु मसीह की जीवन और उसकी सेवा हमारे जीवन पे हर दिन परिपूर्ण இயேசுடைய हो। வார்த்தையும் இயேசுடைய வல்லமையும் நம்மை நிரப்பிக் கொண்டே இருக்கட்டும். यीशु मसीह के शब्द और उसकी महिमा हमारे अंदर परिपूर्ण हो। தேவகுமாரனுடைய சகலமுமே நமக்கு நற்செய்தி. और परिपूर्ण रूप से और उसकी सुसमाचार इस यीशु मसीह के बारे அவராலே நாம் பிழைத்திருக்கிறோம். में, और उसके कारण ही हम जीव हैं। அல்லேலூயா. हालेलुया। அடுத்த கண்ணோட்டத்துல और दूसरा, இந்த இயேசுவை பிறருக்கு சொல்லும் பொழுது அவர்களுக்கு அது நற்செய்தி. और जब इस यीशु के बारे में दूसरों को बताते हैं तब एक அவருடைய பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு, வாழ்க்கை, ஊழியம், வார்த்தை, வல்லமை எல்லாம் எது வாய்ப்பு கிடைக்கிறதோ அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். और उसके जीवन, उसकी शब्द, उसकी महिमा और उसकी मृत्यु, ये सब उसके बारे में बताने से वो सब एक सुसमाचार சொல்ல சொல்ல அதை கேட்கிற உள்ளத்துக்கு அது ஆசீர்வாதமாக மாறும். है। जैसे हम बताते रहते हैं, जो भी हृदय सुनते रहता है उनके लिए वो आशीष है। பல வார்த்தைகளை கேட்டு காயப்பட்டிருக்கக்கூடிய உள்ளங்கள், और बहुत शब्द से सुने हुए और उस पे பற்பல வார்த்தைகளை கேட்டு நொந்து போய் இருக்கக்கூடிய உள்ளங்கள், और बहुत शब्द से सुनकर उनके हृदय पे दुख उठाने அல்லது वाले, வறண்டு போய் இருக்கக்கூடிய உள்ளங்கள், और जो उनके हृदय पे दुख उठाने वाले, இயேசுவை பற்றின ஒரு விஷயத்தை சொல்லும் போது जब यीशु के बारे में एक शब्द बताते அங்கே हैं உள்ளே ஒரு கிரியை உண்டாகும். तब उनके हृदय पे एक क्रिया होता ஏன்னா है, இது சுவிசேஷம், இது வல்லமை உள்ளது. क्योंकि वो सुसमाचार पे एक महिमा है। இது இயேசுவை பற்றின வார்த்தை, அதிலே கிரியை உண்டாகும். क्योंकि वो यीशु मसीह के बारे में एक शब्द है और उस पे क्रिया है। நாம் இயேசுவை பற்றி அதிகமாய் படிப்போம். हम यीशु के बारे में ज्यादा पढ़ेंगे, தேவனை அறிகிற அறிவு, और यीशु मसीह को जानने का குமாரனை ज्ञान, அறிகிற அறிவு, और पुत्र को जानने का தேவ ज्ञान, சித்தத்தை அறிகிற அறிவு, और प्रभु यीशु मसीह की स्थिति पे जानने का ज्ञान, இவைகளில் வளர வேண்டும் என்று நமக்கு பைபிள் சொல்லுகிறது. और इस चीज पे हमें हर दिन बढ़ना चाहिए करके बाइबल ஆகவே बताती है। இயேசுவை பற்றி திரும்ப திரும்ப படியுங்கள், और इसीलिए हर बार बार यीशु मसीह के बारे में पढ़ो, தியானியுங்கள். और उसके पे मनन करो, இயேசுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் தியானிக்கலாம். और उसकी हर एक चीज को आप मनन करना चाहिए। என்ன வார்த்தை பேசினார், उसने क्या बात किया, ஏன் இந்த வார்த்தை பேசினார், क्यों ये शब्द उसने बताया, யார்கிட்ட பேசினார், और किससे ये शब्द बताया, இப்படியே ஒவ்வொரு வார்த்தைகளும் அர்த்தம் உள்ளவைகள். और इसमें से एक एक शब्द एक अर्थ है। இப்படி இயேசுவை நாம் நன்றாக அனுபவிக்க வேண்டும். ऐसे यीशु को हर एक शब्द के रूप से मनन அது करना, சுவிசேஷத்தின் ஆசீர்வாதம். वो एक सुसमाचार का आशीष है। இயேசுவை மற்றவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சொல்ல வேண்டும். जब भी हमें चांस मिलता है तब यीशु मसीह के बारे में बताना அது चाहिए, दूसरों को। அவர்களுக்கு वो ஆசீர்வாதம். दूसरों को आशीष है। ஹல்லேலூயா. हालेलुया। இரண்டாவதாக दूसरा, இது கிருபையின் சுவிசேஷம் என்று பைபிள் சொல்லுகிறது. ये अनुग्रह का सुसमाचार है करके बाइबल बताती है। அப்போஸ்தலர் 20:24 और प्रेरितों के काम 20वां अध्याय और 24 वचन। கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி எனக்கு இந்த ஊழியம் கிடைத்தது. और परमेश्वर के अनुग्रह के सुसमाचार बताने के लिए मुझे सेवा मिला। மற்ற வார்த்தைகளில் கிருபை இல்லை.
और शब्द में तो अनुग्रह नहीं है, சட்டங்களும் நியாயங்களும் தண்டனைகளும் மட்டுமே உண்டு. और इस लॉ और जो दंड उस पे तो कोई कुछ नहीं है, சீர்திருத்தங்கள் வார்த்தைகள் மட்டுமே உண்டு. उस पे तो जो एक व्यक्ति को अलग करने का एक शब्द ஆனால் இயேசுவின் வார்த்தைகளில் கிருபை நிறைந்திருக்கிறது. लेकिन यीशु मसीह के शब्द पे तो अनुग्रह पाया है। ஒரு ஒடுக்கப்பட்டவனுக்கு ஒரு கிருபை கிடைக்கிறது. जो एक मनुष्य जो दीन है उसको अनुग्रह मिलता है। பல்வேறு கஷ்டங்கள் படுகிற ஒவ்வொருத்தருக்கும் இயேசுவின் வார்த்தை ஒரு கிருபையாக இருக்கிறது. जो अनेक रूप में दुख उठाने वाले इन लोगों को एक रूप से तो उनको अनुग्रह मिलता है। பாவம் செய்தவனுக்கு கூட அவனை உணர்த்தி திருத்தக்கூடிய ஒரு அன்பும் கிருபையும் நிறைந்ததாக இருக்கிறது. और उस पापी जो पाप किया है उसके हृदय पे ये शब्द बात कर उसको उद्धार पाने के लिए एक है, அதான் கிருபை உள்ள வார்த்தை. वही है कि अनुग्रह का शब्द। தன்னை முத்தத்தினால் காட்டிக் கொடுக்கிறவனை கூட துரோகி என்று சொல்லுவதற்கு பதில் சிநேகிதனே என்று சொன்ன வார்த்தை. और जो व्यक्ति उसे चुमा देकर दूसरों को दिखाया था उस मनुष्य का भी द्रोह नहीं बताया, लेकिन उसे भी एक मित्रता के रूप में। தன்னை சிலுவையில் அடித்தவர்களுக்காக ஜெபம் பண்ணும் போதும் இவங்க அறியாம செய்றாங்க மன்னிங்கன்னு சொன்ன வார்த்தை. और जो एक मनुष्य अपने क्रूस पे चढ़ाया गया उस मनुष्य के लिए तो बता रहे कि अपने अनजान पे बताए हैं। இந்த கிருபையின் வார்த்தைகளை உங்களில் பலர் எப்பமோ அனுபவிச்சதனால அதோட மதிப்பு தெரியாம சிலர் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். कुछ लोग तो ये तो हर बार उनके जीवन पे पाए हैं, इसीलिए उस अनुग्रह को आज नहीं जान पाए। ஆனால் இதை கேட்காத ஒரு உள்ளத்துக்கு நற்செய்தியா இதை சொல்லி பாருங்கள், அந்த உள்ளம் உயிர்ப்பிக்கப்படும். लेकिन जब एक हृदय को जब ये अभी तक सुनाए नहीं है, उस हृदय पे जब बताएंगे तब एक जीवन उठेगा। அவங்க பல இடங்கள்ல தேடி தேடி அலைந்து வெறுத்து போய் இருக்கிறாங்க. वो तो इधर उधर जाके ढूंढ ढूंढ के तो अभी उनका जीवन पे तो व्रत है। இந்த கிருபை நிறைந்த சுவிசேஷத்தை ஒரு தடவை சொன்னீங்கன்னா அவங்களுக்குள்ளே பெரிய எஃபெக்ட் உண்டாகும். लेकिन जब आप एक बार इस अनुग्रह के सुसमाचार को बताओगे तब उनके हृदय पे एक जीवन आएगा। ஆகவே இந்த சுவிசேஷத்திலே கிருபை நமக்கு அதிகமாய் கிடைக்கிறது. इसीलिए इस सुसमाचार पे हमें बहुत ही रूप से अनुग्रह मिलता है। மனிதனுடைய வாழ்வில் மனிதன் எவ்வளவு கிரியை செய்தாலும் தேவனுடைய கிருபை இல்லாவிட்டால் பலன் கிடைக்காது. यदि कितना भी मनुष्य अपने काम पे क्रिया करे लेकिन उसके हृदय पे अनुग्रह नहीं है तो कुछ नहीं है। ஆகவே அன்பர்களே, நாம் இயேசுவுடைய நற்செய்தியை அதிகமாக படிக்க வேண்டும். इसीलिए मेरे प्रिय भाई, हम तो एक यीशु मसीह के इस सुसमाचार को ज्यादा पढ़ना அதை चाहिए। வாசிக்க வாசிக்க நம்முடைய உள்ளம் திறக்கும், கிருபை நம்மை நிரப்பும். और हम जितना पढ़ेंगे उतना हमारा हृदय भी खोलेगा और आशीष से भरेगा। அந்த கிருபை உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிக்கும் பிரயோஜனப்படும். और उस अनुग्रह तो हमारे हर जीवन पे तो बहुत ही कीमती होगा। ரொம்ப 10 தடவை முயற்சி பண்ணி சாதிக்கிற ஒரு காரியம் கிருபை இருந்தால் முதல் தடவையே சாதிக்கும். और हम जो 10 बार हम इस चीज को करके हारने से पहले इस सुसमाचार की वजह से, अनुग्रह की वजह से एक बार करेंगे तो मिलेगा। 10 நாட்கள் காத்து கடந்து கஷ்டப்படுகிற ஒரு விஷயம் கிருபை இருந்தால் அதே வேளையில் சம்பவிக்கும். जो 10 दिन हमें स्थिर रह के बैठकर इस वेट करने के लिए पहले एक दिन हमें अनुग्रह मिलेगा तो उसी दिन हो जाएगा। அல்லேலூயா. हालेलुया। கிருபை என்பது மகா பெரிய பொக்கிஷம். इस अनुग्रह तो एक बड़ा एक कीमती चीज है। இந்த கிருபையை நமக்கு வெளிப்படுத்தினதே கர்த்தருடைய சுவிசேஷம் தான். ये इस अनुग्रह को जो प्रकट किया है वही एक सुसमाचार அது है। வரைக்கும் மோசேயுடைய நியாயப்பிரமாணம் கிருபையை காண்பிக்கவில்லை. उसके पहले तो मूसा का एक लॉ ही था। அல்லது தேவனுடைய கிருபை அதற்குள் இருந்தது, அதை மனுஷன் காணும் வண்ணமாக ஒண்ணும் இல்லை. उसके अंदर तो प्रभु के अनुग्रह था लेकिन वो कभी मनुष्य तो देखा ही नहीं। அதை அதுக்கு கஸ்டடியன்ஸாக இருந்த பரிசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் அதை இன்னும் கடினப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். और जो भी लोग थे फरीसियों लोग, वो तो उसको तो और भी कष्ट बना दिए थे। ஆனால் இயேசு வந்த பொழுது கிருபை வந்தது. लेकिन जब यीशु आया तब अनुग्रह आया। அவர் வாழ்ந்த பொழுது எல்லாருக்கும் கிருபை காண்பித்தார். और जब वो इस दुनिया पे जिया था तब वो सबको अनुग्रह दिखाया। ஒரு குஷ்டரோகியை கண்ட கிருபை காண்பித்தார். जब एक कोई तो छोटा है तो उसको एक अनुग्रह दिखाया। ஒரு சகை என்ற மனுஷனை பார்த்தா, அவன் பாவியான மனுஷன், அவனுக்கும் கிருபை காண்பித்தார். एक जगह एक मनुष्य को देखा तो उसको भी एक अनुग्रह के रूप से दिया। ஒரு கையுமையுமாய் பாவத்தில் பிடிபட்ட ஸ்திரீ, அவளுக்கும் கிருபை காண்பித்தார். और एक स्त्री जो अपने पापी पे पकड़ी गई उसको भी एक अनुग्रह रूप से திரும்ப दिया। திரும்ப கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆன சமாரியா ஸ்திரீக்கும் கிருபை காண்பித்தார். और बार-बार शादी करके फिर छोड़ने वाला इस समारिया स्त्री को भी उसने अनुग्रह दिखाया। பல்வேறு நிலைகளில் உள்ள மக்களுக்கு சுவிசேஷத்தினால் கிருபை கிடைத்தது. ऐसे बहुत से रूप जो लोगों को इस सुसमाचार के वजह से अनुग्रह मिला। இன்றைக்கும் அந்த சுவிசேஷத்தின் கிருபை நம்மை நிரப்பட்டும். आज इस सुसमाचार का अनुग्रह हमें भी भर दे। இந்த கிருபை காணாத மக்களுக்கு அதை நாம் கொடுப்போம். और जो लोग अभी तक देखे नहीं इस अनुग्रह को, उनको भी हम देंगे। மூன்றாவது, இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். और तीसरा है कि इस राज्य का सुसमाचार। நிறைய வசனங்கள் அது இருக்கிறது. ये तो बहुत शब्द पे है। மத்தேயு 4:23 और मत्ती रचित सुसमाचार 4 अध्याय और 23 वचन पे। இயேசு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்.
और यीशु मसीह ने तो राज्य का सुसमाचार प्रचार किया। இது என்ன ராஜ்யத்தின் சுவிசேஷம்? ये क्या है राज्य का सुसमाचार? தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷம். ये तो प्रभु का राज्य का सुसमाचार है। அதாவது தேவனுடைய ஆளுகை அல்லது தேவனுடைய நடத்திப்பு, அதைத்தான் தேவ ராஜ்யம் என்று சொல்லி இருக்கிறது. इस प्रभु का राज्य मतलब जो प्रभु जो चलाता है उस राज्य के बारे में बताया है। அது நமக்கு ஒரு நற்செய்தி. वो एक हमारे लिए सुसमाचार है। மனிதர்கள் நம்மை நடத்துகிறார்கள். मनुष्य तो हमें राज्य करते हैं। 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓட்டு போடுறோம். 5 साल के एक बार हम तो वोट डालते हैं। ஆனா அவர்கள் நடத்துவதில் நமக்கு சந்தோஷம் கிடைக்கவில்லை. लेकिन जो वैसे चलाते हैं वैसे तो हमें खुशी नहीं है, நமக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண முடியவில்லை. क्योंकि हमारे जीवन पे बढ़ोतरी नहीं है। ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் அப்படிப்பட்டதல்ல. लेकिन यीशु मसीह के राज्य वैसा नहीं है। தேவனுடைய ராஜ்யம் எல்லாரையும் மேன்மைப்படுத்தக்கூடியது. वो तो उसका राज्य पे तो सबको वो बढ़ोतरी देता है। கர்த்தருடைய ராஜ்யம் என்பது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் வெளிப்படுத்தப்படுவது. और उसका राज्य तो पवित्र आत्मा के रूप से प्रकट होता है। இயேசு சொன்னார், நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது என்று சொன்னார். और यीशु ने बताया कि जैसे मैं पवित्र आत्मा से इस दुष्ट आत्मा को भगाता हूं वैसे आपके बीच में प्रभु का राज्य आया है। அதுதான் கர்த்தருடைய ராஜ்யம். और वही है प्रभु का राज्य। இது அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம். वो है इस राज्य का सुसमाचार। பிசாசுகளை துரத்தினார். उसने दुष्ट आत्मा को भगाया। அப்ப பாருங்க, பிசாசு ஒரு மனுஷனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. और जैसे दुष्ट आत्मा एक मनुष्य को बांधा रखा அவனை அதிலிருந்து விடுவிக்க வேற மனுஷ சக்தியால முடியாது. और उससे छुड़ाने के लिए और एक मनुष्य का शक्ति அரசாங்க சக்தியால முடியாது. उसको राज्य का शक्ति से ராணுவ பலத்தால முடியாது. और नहीं तो इस सेनाओं के शक्ति ஆனா नहीं हो सकता। தேவனுடைய ராஜ்யம் அங்க வரும்போது அவனுக்கு விடுதலை. लेकिन राज्य परमेश्वर का राज्य का सुसमाचार जब आएगा तब उसको அதை छुटकारा பற்றின मिलेगा। சுவிசேஷம். उसके बारे में एक सुसमाचार। ஒரு வியாதியா இருக்கிறான், जो एक दिन पे है, டாக்டர்ஸ்ட போனாலும் சில வேளை குணமாகல சில நோய். जब भी वो डॉक्टर्स पे जाने से भी उसको कभी नहीं होता, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் குணமாகல. उससे ट्रीटमेंट लेने से भी ठीक नहीं हुआ। ஆனால் அங்கே தேவ ராஜ்யம் வருகிறது. लेकिन जब परमेश्वर का राज्य आता உடனே है அற்புத சுகம். उधर एक चंगा हो रहा है। இது उसको। தேவ ராஜ்யத்தின் கிரியை. वो तो एक परमेश्वर राज्य का क्रिया அது है। அதை பற்றி சொல்லுவதுதான் தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷம். उसी के रूप में जो बताते हैं वही एक राज्य का இயேசு सुसमाचार। ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து और यीशु मसीह ने तो राज्य का सुसमाचार प्रचार किया। ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். और जिस लोगों के बीच में जो उनके जो दुख उठा रहे थे और जो कष्ट वो रखे थे वो सबको हटाया। இப்ப ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்றது விடுவிக்கிற சுவிசேஷம். और जो इस राज्य का सुसमाचार बताने से छुटकारा का सुसमाचार। வியாதி பிசாசு பல்வேறு போராட்டங்களில் இருக்கிற மக்களுக்கு தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷம் தேவை. और दुष्ट आत्मा से बंधे हुए लोग या नहीं तो कुछ बीमारी से बंधे हुए लोग, इन लोगों को राज्य का सुसमाचार चाहिए। நமக்குள் அது சில வேளை தேவைப்படுகிறது. कुछ समय तो हमारे अंदर उस राज्य का सुसमाचार आवश्यक இந்த है। சுவிசேஷத்தை நாம் உள்ளே உட்கொள்ளும் பொழுது நமக்குள்ளே விடுதலை வருகிறது. जब इस राज्य का सुसमाचार हमारे अंदर हम लेते हैं तब हमारे अंदर छुटकारा मिलता ஒருவேளை है। விசுவாசிகளே, நீங்கள் சரீரத்தில் கட்டப்பட்டிருக்கிறீர்களா? या कुछ विश्वासी लोग आपके अंदर शरीर पे बांधे हुए होंगे। உங்கள் வியாதிகளை சுகமாக்க இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. आपके बीमारी को आज छुटकारा देने के लिए इस राज्य का सुसमाचार இது चाहिए। நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம். ये हमारा राज्य, हमारे प्रभु राज्य का இது सुसमाचार முதலாவது है। நமக்கு சொந்தம். ये तो हमारा है। கர்த்தர் சொன்னார், முந்தி பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும். और पहले तो बच्चे तृप्त होने दे। பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. और बच्चे की ये खाना लेकर कुत्ते को मत डालो। அதெல்லாம் தெய்வீக சுகத்தை பற்றி அவர் பேசின வார்த்தைகள். ये तो बताया है कि प्रभु की छुटकारे के बारे में बताया है। அப்போ இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் முதலாவது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. इस राज्य का सुसमाचार पहले हमारे लिए आशीष है। ஹல்லேலூயா. हालेलुया। வியாதி நேரத்துல பலவீன நேரத்துல வசனம் வாசிக்க வேண்டும். ये बीमारी के समय या कुछ बंधे हुए समय पे हमें वचन पढ़ना चाहिए। அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற वो தேவன். वचन को भेजकर हमें छुटकारा देता है। ஒரு வார்த்தை சொன்னார், வேலைக்காரன் சொஸ்தமானார். जब एक शब्द बताने से उसका नौकर काम शुद्ध அவர் होता है। சொல்லுகிற வார்த்தைக்கு, அவர் எழுதி தந்த வார்த்தைக்கும் வல்லமை இருக்கிறது. जो शब्द उसने बताया, जो लिखी दिया शब्द, उस पे महिमा है। அதில் குணமாக்கும் வல்லமை இருக்கிறது. और उस पे तो छुटकारा देने वाला महिमा है। அப்போ நாம் வியாதி பலவீனம் வந்தா வசனம் நல்லா வாசிக்கணும். जब हमें कुछ बीमारी या कुछ कष्ट आता है तो हमें वचन पढ़ना चाहिए। விசுவாசத்தோட வாசிக்கணும். विश्वास से पढ़ना चाहिए। ஒரு சம்பவத்தை சொன்னார். एक मनुष्य तो ऐसा ரொம்ப बताया। காலத்துக்கு முன் நடந்த ஒரு சம்பவம்.
बहुत साल के पहले ये हुआ हुआ संभव। ஒரு ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் இருந்தார். एक गांव में एक बड़ा व्यक्ति था। அவருக்கு மேலெல்லாம் ஒரு சொறி மாதிரி ஒரு புண்ணு வந்துருச்சு. तो उसके पूरे शरीर पे तो एक फ्रैंक के जैसे उसके ऊपर आ गया। அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணார், சுகமாகவில்லை. तो उसने बहुत रूप से प्रयास किया लेकिन नहीं हुआ। காலை வெயில் ஏறும்போது கடுமையான காந்தல். जब एक धूप ज्यादा बढ़ता है तो उसे बहुत दर्द होता है। அப்போ அந்த குளத்துல போய் அந்த படிக்கட்டிலே உட்கார்ந்து இருப்பாராம். तो वो उस नाले किनारे के पास जाकर बैठा रहता है। அப்பொழுது ஒரு ஊழியக்காரர் அந்த பக்கமா சைக்கிள்ல போனாராம். तो उस समय एक बार एक सेवक साइकिल पे गया। இப்படி ஒருத்தர் இருக்கிறாரேன்னு சொல்லி சந்திச்சு அவருக்கு சுவிசேஷம் சொன்னார். तब ऐसा एक व्यक्ति तो बैठा है तो उसको मिलाकर उसको அவர் வேண்டாம் வெறுப்போடு கேட்டுக்கொண்டிருந்தார். तो वो तो वैसे ही एक साधारण रूप से सुना। அப்ப சொன்னா இந்த பைபிளை இந்த புக்கை வாசிங்க அப்படின்னு ஒரு பைபிளை கொடுத்தார். तो उसने बताया कि ये बुक को पढ़ो करके एक बाइबल को दिया। சரி ஏதோ வாங்கி வச்சிட்டாரு. तो उसने तो ठीक है कोई बुक क्या करके ले लिया। இந்த ஊழியக்காரர் போய் விட்டார். ये सेवक चला गया। இவருக்கு போர் அடிச்சோன்னா அதை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சார். और जब इसको तो बोर लगा तो लेके पढ़ने लगा। இப்படி இருக்கும் பொழுது 2-3 நாள் கழிச்சு அந்த ஊழியக்காரர் திரும்ப வந்தார். और ऐसा जब था तो 2-3 जार के இந்த குளத்துக்கரையில இருக்கிற அந்த ஐயாவை பாப்போம்னு சொல்லி அங்க போய் தேடினார். और जो व्यक्ति उस किनारे पे बैठा होता उस அந்த ஆள் அங்க காணவில்லை. लेकिन उसको तो वो नहीं देख पाया। விசாரித்த பொழுது அவரை அடையாளம் காட்டினார்கள். जब उसने इधर उधर पूछा तब उसने दिखाया था। போய் பார்த்தா ஆளு பெரிய ஜமீன்தார். और जब वो जाके देखा तो एक बड़ा एक जमींदार व्यक्ति था। கம்பீரமாக உட்கார்ந்து இருக்கிறார் வீட்ல. वो अभी तो उसके घर पे एक राजा के रूप में बैठा है। இவர் போய் பேசினார். तो अभी जाके बात அவர் இவரை பார்த்தோன்னா சந்தோஷப்பட்டு வந்து கட்டி பிடிச்சாராம். जब उसको उसने देखा तो बहुत आनंदित रूप से தம்பி நீ தந்துட்டு போன புத்தகம் அற்புத புத்தகம்ப்பா. अरे बेटा जो बुक तूने दिया तो वो एक आश्चर्य बुक है। அத நான் வாசிக்க ஆரம்பிச்சேன் பாரு, வாசிக்க எனக்கு குணம் உண்டாயிற்று. और जब मैंने वो पढ़ता रहा तो मेरे अंदर एक अच्छा रूप से बदल आया। அது வல்லமை உள்ள வார்த்தை நிறைந்த புத்தகம். वो तो एक महिमा से भरा वो शब्द है। இது உண்மை. ये तो सच है। அல்லேலூயா. வசனம் குணமாக்குகிறது. वचन हमें चंगा करता है। எத்தனையோ பேர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்க முடியாம இருக்காங்க. आज तो कितने लोग ये राज्य के सुसमाचार सुने नहीं पाए। பிசாசு அவர்களை அழித்து கொண்டிருக்கிறான். इस दुष्ट आत्मा तो उससे नाश कर रहा है। வியாதியும் சாபமும் பிசாசுமாக குடும்பங்கள் சின்னாபின்னமாய் கொண்டிருக்கிறது. बीमारी और शाप के रूप से उनका परिवार तो इधर टूट रहा जा रहा है। ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாம் அனுபவிப்போம், பிறருக்கும் கொடுப்போம். जब हम राज्य के सुसमाचार हमारे जीवन पे पाएंगे हम दूसरों को அது இந்த உலகத்துல நமக்கு பெரிய ஆசீர்வாதம். वो इस संसार पे हमें एक बहुत बड़ा आशीष है। அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு தரித்திரருக்கு சுவிசேஷம். और फिर दूसरा बताया है कि कंगलों का सुसमाचार। மத்தேயு 11:5 और मत्ती रचित सुसमाचार இயேசு சொன்னார் தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. और यीशु ने बताया कि कंगलों को सुसमाचार बताया गया। இன்னைக்கு உலகத்துல நிறைய செய்திகள் உண்டு. इस दुनिया पे तो बहुत ही न्यूज़ है। ஆனா செய்திகள் எல்லாம் பெரியவர்களுக்கு. वो समाचार तो वो तो बड़े लोग के लिए है। வேலை வாய்ப்பு நற்செய்திகள் जो ये काम के लिए सुसमाचार அதற்குரிய தகுதி உள்ளவங்களுக்கு தான் அது நற்செய்தி. वो तो जो लोग उसके लिए योग्य है उन्हीं के लिए है। இப்படித்தான் உலகத்தினுடைய செய்திகள் எல்லாம் இருக்கும். ऐसे ही रूप में है इस संसार के इस समाचार। பாவப்பட்டவனுக்கு என்ன நற்செய்தி? जो ये कंगलो लोग हैं उनके लिए क्या है? தரித்திரருக்கு எது நற்செய்தி? पापी लोग के लिए क्या सुसमाचार ஆனால் है? இயேசுவின் சுவிசேஷம் முழுக்க முழுக்க தரித்திரருக்கு நற்செய்தி. लेकिन यीशु मसीह का सुसमाचार तो पूरा तो कंगलो लोगों का ये है। முதலாவது மேய்ப்பர்களுக்கு அது அறிவிக்கப்பட்டது. पहले तो ये उस लोगों के लिए बताया गया। அவங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தை பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். और उनको ऐसा बताया गया कि आप देखेंगे कि उस बच्चे को अपने रूप से बांध के नीचे रखा हुआ। ஏழ்மை கோலத்தில் ஒரு பிள்ளை இருக்கிறது. इस कंगलो रूप से वो बच्चा है। அந்த பிள்ளைதான் ரட்சகர். वो ही है कि वो जो चुराने போய் वाला பாருங்கள். उसे जाके देखो। என்ன பெரிய நற்செய்தி. ये देखो कितना बड़ा सुसमाचार। ஏழைகளுக்கு நற்செய்தி. ये है कंगलों वाला को யாவரும் வந்து பார்க்கலாம். ये सब आके देख सकते हैं। எளிய கோலத்தில் இருக்கிறார். ये छोटे वाले भी आके देख सकते அது हैं। மட்டுமல்ல அவர் ஊழியம் செய்த பொழுதும் கூட जब उसने वो भी नहीं लेकिन जब उसने எத்தனையோ ஐஸ்வர்யவான்களுடைய வீடு அவருக்கு திறந்திருந்தது. वो कितने बड़े बड़े व्यक्ति का लोग तो घर அங்கெல்லாம் அவர் போகவில்லை. लेकिन उधर नहीं गया। தேவை உள்ளவனுடைய வீடு தேடி போனார். और किसको जरूरी है उसके घर पे தரித்திரருக்கு பங்காளியாக இருந்தார். वो कंगलो लोगों के साथ पे था। யோவான் ஸ்நாபகனுக்கு சந்தேகம் வந்து விட்டது. और तब इस यूहन्ना उसको तो एक आश्चर्य आ गया। முதல்ல அவன் தான் சொன்னான் இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொன்னான். पहले उसने बताया कि यही है जो इस संसार की इस पाप को लेके जाएगा वाला
bed. என்னமோ கொஞ்ச காலம் கழிச்சு இவர்தானா ரட்சகர் இல்ல வேறொருவர் வருவாரான்னு சந்தேகப்பட்டுட்டான். फिर थोड़ी देर के बाद तो उसको एक शक आ गया कि क्या यही है या वो नहीं तो और कोई. அப்பொழுது அவன் தன் சீஷர்களை இயேசுவிடத்தில் அனுப்பி நீங்க தான ஆளு இல்ல வேற ஆளு அப்படின்னு சொல்லி கேட்க அனுப்பினான். तब यीशु मसीह की चेले को उसके साथ भेजकर जाके पूछने के लिए पूछा कि क्या ये आप ही है और कोई. அவனுக்கு இயேசு சொன்ன பதில்ல இருக்கக்கூடிய வார்த்தை தான் இது, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. तभी यीशु मसीह ने उसको उत्तर ऐसा दिया कि कंगालों को कि सुसमाचार बताया गया. அப்ப இது யோவானுக்கு ஒரு உறுதிப்பாடு. और ये यूहन्ना की एक स्थिर का शब्द है. பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் பெரியவங்கள்ட்ட தான் பேசுவாங்க. जो एक बड़े व्यक्ति वो लोग तो उन्हीं से बात करेंगे. எல்லாம் அவங்க ஸ்டேட்டஸ்ல தான் இருப்பாங்க. और वो तो उनके रूप वाले लोग இந்த से बात இயேசு करेंगे. ஒருவர் மட்டும் தான் தரித்திரர்களோடு பங்காளியா இருப்பார். और यीशु मसीह एक ही है जो एक कंगलों वाले और छोटे वाले लोग से இதுதான் मिला. நான் மேசியா என்பது அடையாளம். और यही है कि मैं मेसिया करके का அப்ப இந்த चीज. சுவிசேஷம் தரித்திரரை உயர்த்தக்கூடிய சுவிசேஷம். और ये सुसमाचार कंगलों वालों को बढ़ाने वाला நம்ம இந்த सुसमाचार. சுவிசேஷத்தை உட்கொள்ளும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம். जब ये सुसमाचार हम अपने जीवन पर लेंगे तो हमें நம்முடைய आशीष मिलेगा. தரித்திரம் மாறும். हमारे कंगलों का ये चीज हटेगा. ஏன்னா இந்த தரித்திரம் என்பது பிசாசனுடைய ஒரு காரியம். ये दरिद्र तो जो शैतान हमारे जीवन पे लेके आता है, அவன் தான் தரித்திரம் ஆக்கி கொண்டே இருக்கிறான். वही है हमारे दरिद्र के अंदर रखना வாழ चाहता है. விட மாட்டான். वो हमें जीने के लिए नहीं देता. கையில் வருவதை திருடுவான். हमारे हाथ पे जो आता है उसे चुरा देता है. அனுபவிக்க விட மாட்டான். उसे हमें लेने के लिए नहीं देता. சேர்த்து வைப்பதை அழிப்பான். उसे हम झुंड रखने से वो नाश करता है. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைப்பீங்க, हमें थोड़ा थोड़ा रूप से लेके रखेंगे. உடனே ஒரு வியாதி வரும், एक दिन तो एक बीमारी आएगा அவசியம் இல்லாத ஒரு பிரச்சனை எழும்பும், या नहीं तो कुछ जो जरूरी चीज नहीं है சேர்த்தது அழிந்தது. वो जो हमें गट के रखे तो उस पूरा இது गया. பிசாசின் கிரியை. ये तो शैतान का क्रिया है. திருடுகிறதும் அழிக்கிறதும் அவனுடைய கிரியை. चुराना और नाश करना तो उसी का काम है. பணத்தை மட்டுமல்ல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எல்லாவற்றையும் அழிப்பான். पैसा भी नहीं लेकिन हमारे खुश या आनंदित सब चीज को. ஒரு தரித்திரம் அடைந்த வாழ்க்கை தான் இருக்கும். एक दरिद्र के रूप से हमारे जीवन बना रहेगा. ஆனால் நீங்கள் இயேசுவுக்குள் வரும்போது, लेकिन जब यीशु के अंदर आप இந்த आओगे, சுவிசேஷத்தால் நீங்கள் நிரப்பப்படும் जब பொழுது यीशु समाचार से आप बड़े रहेंगे, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், आप आशीष पाओगे, ஐஸ்வர்யவான்களாக மாறுவீர்கள். आप एक परिपूर्ण मनुष्य बनोगे. உலகத்துல ஒருவேளை கோடி சேர்க்க மாட்டீங்க, इस दुनिया पे लेकिन आप कोड़ी तो नहीं ஆனா बनाओगे, உள்ளத்திலே உங்களுக்கு ஐஸ்வர்யம் இருக்கும். लेकिन आपके हृदय पे तो आप ज्यादा एक ஒரு व्यक्ति மனிதனுக்கு அன்றாடம் உள்ளது நிறைவாய் கிடைத்தால் அதுதான் பெரிய ஐஸ்வர்யம். बनाओगे. एक मनुष्य के जीवन पे तो जो उसके एक दिन पे चाहिए वो मिलेगा तो वही एक आशीष है. எல்லாம் சேர்த்து பெருசா வச்சுட்டு நம்ம அனுபவிக்க முடியலன்னா அதுக்கு பேர் ஐஸ்வர்யமா? बहुत चीज रखा है लेकिन उस चीज को तो मैं ले नहीं पा रहा हूँ तो वो एक आशीष है. எல்லாம் இருக்கிறது ஆனா அதுக்கு மேல பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு பேர் ஐஸ்வர்யமா? सब कुछ तो है लेकिन उससे बड़ा तो मेरा प्रॉब्लम है तो क्या वो आशीष है? அதனால கர்த்தர் தரித்திரத்தை மாற்றுகிறார். इसीलिए तो प्रभु तो इस दरिद्र को हटा रहा है. உண்மையிலே எழுத்தின்படியும் தரித்திரத்தை மாற்றுகிறார். वो पहले जैसे लिखा है वैसे भी हटाता है. அதற்கு மேலாக நம்முடைய மனதுக்குள் இருக்கிற அந்த தரித்திரத்தின் கிரியைகளை முற்றிலுமாக மாற்றி விடுகிறார். और हमारे जीवन पे हमारे हृदय के अंदर जो दरिद्र का क्रिया है वो भी हटाता है. ஹல்லேலூயா. हालेलुया. அடுத்தது இது சமாதானத்தின் சுவிசேஷம். और फिर दूसरा है कि ये शांति का सुसमाचार. எபேசியர் 2:17 ये विषयों की पुस्तक 2 का சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். मेल मिलाप को सुसमाचार के रूप से बताया. இன்னைக்கு ஒவ்வொரு மதங்கள் என்ன போதிக்கின்றன? ये आज क्या एक एक धर्म क्या बता रहा ஓ है? மதத்துக்கு விரோதமா அவன் பேசினான்னா அவனை கொலை செய்யலாம், உனக்கு பாவம் இல்லை. यदि वो तेरे धर्म के विरोध पे बात करना है तो उससे मार डाल, वो पाप नहीं है. மதத்துக்காக கொல்லுவது பாவம் இல்லை. ये धर्म के विरोध पे आप मारने से पाप नहीं है. பிற மதத்தானை அழித்து விடு, और एक धर्म वाले को तो नाश அது कर. நீ இறைவனுக்கு செய்கின்ற தொண்டு. वो तो आप जो खुदा के लिए करने वाला இப்படி चाहते हैं. எல்லாம் மறைமுகமாக போதிக்கிற மதங்கள் தான் இன்றைக்கு நிறைய இருக்கிறது. ऐसे ऐसे चुप चुप के तो ये पढ़ाने वाला धर्म है आज. இயேசு ஒருவர் தான் சமாதானத்தை சுவிசேஷமாக போதித்தார். लेकिन यीशु मसीह एक ही है जो ये मेल मिलाप को सुसमाचार के रूप இந்த में இயேசு बताया. கிறிஸ்துவோட சுவிசேஷம் நமக்குள் வர வர जब यीशु मसीह का सुसमाचार हमारे अंदर आता है, நம்முடைய சண்டைகள் மாறும், हमारे अंदर जो झगड़ा हटेगा, பகை பிரிவினைகள் மாறி போகும், जो हृदय पे क्रोध है वो सब हटेगा, குடும்பத்திலே சமாதானம், हमारे परिवार पे शांति, போகுமிடமெல்லாம் சமாதானம். हम जहां भी जाएंगे उधर मेल मिलाप. இதுதான் சமாதானத்தை கொண்டு வருகிற சுவிசேஷம். यही है जो सुसमाचार जो मेल मिलाप लेके இந்த आना. சுவிசேஷத்தை நாம் அனுபவிக்க அனுபவிக்க சமாதானம் என்கிற ஆசீர்வாதம் जो பெறும். हमारे जीवन पे हर बार लेते लेते रहेंगे तो हमारे जीवन पे भी मेल मिलाप இன்னைக்கு आएगा. சமாதானம் இல்லாத குடும்பத்துக்கு இந்த சுவிசேஷத்தை கொடுங்கள். जिसके परिवार पे आज मेल मिलाप शांति नहीं है तो ये समाचार दे दो. அடுத்தது ரோமர் 1:16
और फिर दूसरा है कि रोमियो की पहला पुस्तक और 16 தேவ பலனான சுவிசேஷம். सामर्थ का सुसमाचार। விசுவாசிக்கிறவன் எவனோ जो विश्वास करता है அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு उसको उद्धार लेने के लिए சுவிசேஷம் தேவ பலனாக இருக்கிறது. सुसमाचार एक स्थिर है। சுவிசேஷத்தினுடைய பல விஷயங்களை சொல்லுகிறேன். ये सुसमाचार को मैं बहुत चीज बता रहा हूँ। ஒரு காரியம் என்னன்னா, एक चीज है நீங்க ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு வர்றீங்க, जब आप एक मनुष्य को सुसमाचार बता के आओगे, அந்த ஆள் அதை விசுவாசித்துட்டாருன்னா यदि वो मनुष्य उसे विश्वास करेगा அவருக்குள்ளே அது ஒரு பெரிய கிரியை செஞ்சிடும். और उसके अंदर तो एक बड़ा क्रिया करता அவருடைய ஆத்மாவை அது ரட்சித்து விடும். और उसके आत्मा को उद्धार करता அவருடைய है எல்லா பாவத்தையும் அது மன்னித்து போடும். और उसका सब पाप को क्षमा कर देता அதாவது है। நம்ம சொல்லக்கூடிய ஒரு சுவிசேஷ வார்த்தையுடைய வல்லமை, वही है जो शब्द सुसमाचार का शब्द बता பாவியை நீதிமானாக்கக்கூடிய வல்லமை, वो पापी को धर्म अच्छा मनुष्य बताता है। அந்த வல்லமையான சுவிசேஷத்தை தான் நாம ஒரு நாள் உட்கொண்டோம். वैसे सामर्थ का सुसमाचार को एक दिन हमने पाए ஒரு हैं। எளிய வார்த்தையாக இருந்திருக்கலாம், वो एक बड़ा एक छोटा யாரோ शब्द होगा। கொடுத்த ஒரு டிராக்டாக இருந்திருக்கலாம், वो नहीं तो कोई एक दिया गया एक पत्र दिया होगा, எங்கேயோ கிழிந்து கிடந்த ஒரு பைபிளுடைய ஒரு துண்டு பேப்பராக नहीं तो இருந்திருக்கலாம். कहीं ये दिया गया एक छोटा पत्र का, ஆனா அதுல இருக்கிற ஒரு வார்த்தை அது நம்மை மாற்றக்கூடியது. लेकिन उसमें एक शब्द है वो हमें बदल सकता है। சாது சுந்தர் சிங்குடைய லைஃப்ல ஒரு அழகான கதை சம்பவம் உண்டு. और एक साधु सुंदर सिंह उनके जीवन पे एक अच्छा அவர் ட்ரெயின்ல போகும்போது ஆண்டவர் ஒரு புதிய ஏற்பாடு ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிறதுக்கு ஏவி கொண்டே இருந்தாராம். जब वो ट्रेन पे जा रहा था तब एक मनुष्य के हृदय के अंदर पवित्र आत्मा से बोल रहा था कि उसको एक नया அவனுடைய पुस्तक दे। தோற்றத்தை கண்டு இவர் பயந்துட்டே இருந்தார். और उसका जो एक ड्रेस की चीज கடைசியில ஆவியானவர் ரொம்ப உணர்த்தினால கொடுத்தார். और जैसे कि पवित्र आत्मा से बहुत ही रूप से दंड அவன் किया அதை எவ்வளவு சின்ன துண்டா கிழிக்க முடியுமோ கிழிச்சு தூக்கி ஜன்னல் வழியா எறிஞ்சிட்டான். और उसने कितना छोटा रूप से फाड़ सकता है उतना फाड़ के भेज दिया। அவர் ட்ரெயின்ல போய் கொண்டிருக்கிற வேளை और जब वो ट्रेन पे जा रहा था ரொம்ப சோர்ந்துட்டாரு. वो बहुत ही दिन हो गया। சில ஆண்டுகளுக்கு பின்பு कुछ साल के बाद ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்கும் போது एक रेगिस्तान के रूप से जब जा रहा था தூரத்திலே கிறிஸ்தவ பாடல் கேட்டது. वो उस गांव से एक मसीह का गीत இங்க கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறாள் அந்த கிராமத்துக்கு போனாராம். तो इधर मसीह का लोग हैं அது விழா கோலம் பூண்டிருந்தது. उधर तो एक स्थिर एक फेस्टिवल என்னன்னு கேட்டா ஒரு சர்ச் பிரதிஷ்டை ஆராதனை. तो उन्हें पूछा क्या है मतलब एक गलीशिया சந்தோஷத்தோடு அங்க போனார். वो बहुत ही आनंदित से उधर அவங்க गया। ரொம்ப தேவதூதன மாதிரி இவரை வரவேற்றாங்க. तो उधर तो इसको तो एक स्वर्गदूत के तरह से उन्हें आदर அப்புறம் அங்க किया। ஒரு சாட்சி சொன்ன ஒரு மனுஷன், और उधर एक मनुष्य ने गवाही दिया அவன் தான் அந்த ஆலயத்துக்கு காரணம். और वही है जो एक उस सेवक है। குறிப்பிட்ட ஒரு நாளை சொல்லி एक दिन को उसने அன்னைக்கு बताया ட்ரெயின்ல தலை வச்சு சாகணும்னு நான் வந்தேன். और मैं इस ट्रेन पे मेरा सिर रखकर मरने के लिए आया, நான் நினைச்சதோட ட்ரெயின் கொஞ்சம் ஏழியா போயிடுச்சு. लेकिन मैं आने के पहले ही वो ट्रेन चला गया। அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அதுல இருந்து பூவா ஏதோ வந்துச்சு. और मैं उधर बैठ के रखा था, उधर से एक फूल की तरह आया था। கிட்ட போய் பார்த்தா பேப்பர் துண்டுகள். और मैं आगे जाके देखा तो पेपर का थोड़ा ஒரு थोड़ा துண்டை எடுத்தேன். मैंने एक को लिया, நித்திய ஜீவன் என்று ஒரு வார்த்தை மட்டும் அதுல இருந்தது. उस पे लिखा है कि नित्य जीवन करके। அப்போ நான் நினைச்சேன் என் ஜீவனை மாய்க்கிறதுக்கு முன்னாடி இதோட அர்த்தத்தை ஒன்னு கேட்டுட்டு போயிடலாம். तो उसने सोचा है कि मेरा जीवन नाश होने के पहले इसका अर्थ मैं पहले देख लेता हूं। பலரிடத்தில் கேட்டானாம். तो बहुत लोग से उसने पूछा, யாருக்கும் அர்த்தம் தெரியல. वो किसी को भी अर्थ नहीं पता। ஒருத்தன் சொன்னாங்க இந்த கிறிஸ்தவ கூட்டத்துல தான் இந்த வார்த்தை நான் கேட்டிருக்கேன். और एक ने बताया कि मैं मसीह लोग के बीच में ये शब्द सुना ஒரு है। ஆளை சொல்லி அவர்கிட்ட போய் கேளு. और उसने एक मनुष्य को बताया, उससे जाके पूछ। அங்க போய் கேட்டோன்னா அவர் சுவிசேஷம் சொல்லி இருக்கிறார். और उधर जाके इसने पूछा तो उसने இந்த நித்திய सुसमाचार ஜீவன் बताया। என்ற ஒரு வார்த்தை ये एक शब्द जो அவன் अनंत வாழ்க்கையை जीवन, மாற்றினது. उसका जीवन ही बदल गया। கிராமத்துல வந்து அவன் தெரிஞ்ச இயேசு அவன் தெரிஞ்ச சத்தியத்தை அவன் சொன்னான். और उस गांव पे आकर जो यीशु को पता है எல்லாரும் விசுவாசித்தாங்க. वो सब लोग विश्वास किए। சேர்ந்து ஒரு சர்ச்சை கட்டிட்டாங்க. वो सब मिलके एक गलीचा அவங்களுக்கு बनाया। பாஸ்டர் கிடையாது. उधर तो कोई सेवक नहीं है இவனுக்கும் கூடுதல் சொல்லி கொடுக்கவும் தெரியாது. और इसको भी ज्यादा बता के पढ़ाने के लिए पता नहीं। ஆனால் அன்னைக்கு சாது சுந்தர் சிங் கரெக்டா அங்க போய் பிரதிஷ்டைக்கு போய் और சேர்ந்தார். लेकिन उधर साधु सुंदर सही रूप से उधर आया। அன்னைக்கு தான் நினைச்சாரு அன்னைக்கு ட்ரெயின்ல நம்ம முரடனுக்கு கொடுத்தது அவன் கிழிச்சு வெளியே பறத்துனது. और मैंने उस दिन एक ट्रेन पे जो मनुष्य को दिया था वो तो बहुत कठिन रूप में था, वो जो फाड़ के அப்போ फेंका ஒரு था। பைபிள் வேஸ்ட் ஆயிட்டேன்னு நான் வேதனைப்பட்டேன். मैंने तो सोचा कि बाइबल तो नष्ट हो गया அதுல உள்ள है। ஒரு வார்த்தை நித்திய ஜீவன் இவனை மீட்டு இவன் கிராமத்து மக்களையும் இன்றைக்கு மீட்டு விட்டது. लेकिन एक शब्द वो आनंद जीवन एक इसे छुड़ाकर उसे उद्धार पाकर आज एक गांव में அல்லேலூயா. हालेलुया। இதுதான் சுவிசேஷத்துடைய வல்லமை. यही है सुसमाचार का सामर्थ। இன்னைக்கு நாம சொல்ற சுவிசேஷத்துக்கும் அந்த வல்லமை தான் இருக்கிறது. सुसमाचार आज हम बताते हैं उस पे भी यही सामर्थ है। சொல்லுகிற
நாமும் விசுவாசத்தோட சொல்லுவோம். और जब हम बताते हैं उस पे विश्वास से கேட்கிற बताएंगे। அந்த நபர் விசுவாசத்தா உடனே அவருக்குள்ள அது பெரிய கிரியை जो நடப்பித்து मनुष्य ये सुनता है उसको अंदर ये विश्वास आएगा तो उसके अंदर भी एक छुटकारा हालेलुया। हालेलुया। இது தேவ நீதியை வெளிப்படுத்தக்கூடிய சுவிசேஷம். ये सुसमाचार प्रभु की धार्मिकता को निकालता है। ரோமர் 1:17 रोमियो की पुस्तक पहला का अध्याय தேவ 16 நீதி என்ன? प्रभु का धार्मिकता क्या है? பாவிக்கு தண்டனை இல்லாம மன்னிப்பு கொடுக்கிறது தான் தேவ நீதி. पापी को दंड ना देना चाहिए लेकिन उसे उधार देना चाहिए। உலக நீதி பாவிக்கு தண்டனை கொடுக்கணும். इस संसार का धार्मिकता बताता है कि उसे दंड देना चाहिए, தேவனுடைய நீதி लेकिन प्रभु का பாவிக்கு धार्मिकता, தண்டனை கொடுக்கணும். पापी को तो दंड देना ஆனா चाहिए அதை இயேசு சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். लेकिन उसे तो यीशु मसीह क्रूस पे उसे ले அதனால लिया இனி है। இந்த பாவி மன்னிப்பு கேட்டான்னா அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம். इसीलिए जब ये पापी अपना पाप को ये क्षमा पूछता है तो क्षमा அவனை मिलेगा। அப்படியே மன்னித்து ஏற்றுக்கொள்ளலாம். और जब वो अपने आप उसे स्वतंत्र लेकर இது தேவனுக்கு மட்டும்தான் இந்த நீதி. ये बस प्रभु के लिए है, வேற யாரும் இப்படி செய்ய மாட்டாங்க. ये और कोई नहीं कर அந்த सकता। தேவ நீதியை சொல்லி கொடுக்கிற சுவிசேஷம். और ये सुसमाचार ये बताने वाला धार्मिक உன் பாவத்தின் தண்டனை இயேசு உனக்காக ஏற்றுக்கொண்டார். और तेरा जो दंड यीशु मसीह நீ ने सह மரிக்க लिया வேண்டிய है। இடத்துல இயேசு உனக்காக மரித்தார். जहाँ तू मरना पड़ेगा उधर यीशु मसीह ने मारा गया। அந்த இயேசுவின் ரத்தத்தை நீ விசுவாசித்தீனா பிதா உனக்கு பாவத்தை यदि மன்னிப்பார். उस लघु को तू विश्वास करेगा तो आज तू भी उधार இது पाएगा। தேவ நீதியை சொல்லக்கூடிய சுவிசேஷம். ये सुसमाचार धार्मिकता को बताने वाला है। எபேசியர் 1:13 एफेसियों की पुस्तक पहला अध्याय இது ரட்சிப்பின் சுவிசேஷம். ये उद्धार करने वाला सुसमाचार। ஆத்மாவை ரட்சிக்கிறது, ये मेरा आत्मा का उद्धार करता है, அப்புறம் ஆவியை ரட்சிக்கிறது, मेरा आत्मा का उद्धार करता है, அப்புறம் இயேசுவின் வருகையில் சரீரத்தையும் ரட்சிக்கிறது. और यीशु के आगमन पे मेरा शरीर को भी उद्धार ஒரு करता है। மனிதனை முழுவதும் ரட்சிக்கக்கூடிய சுவிசேஷம் தான் இந்த इस சுவிசேஷம். मनुष्य को परिपूर्ण रूप से उद्धार करने वाला सुसमाचार ரோமர் है। 15:15 रोमियो की पुस्तक 15 का 15 புறஜாதிகளை பரிசுத்தமாக்கக்கூடிய சுவிசேஷம். अन्य जाति की लोगों को पवित्र बनाने वाला இது सुसमाचार। நியாயப்பிரமாணத்துல கிடையாது, ये तो ये न्याय की पुस्तक में नहीं எந்த है மதத்திலையும் கிடையாது. और कोई धर्म पे नहीं है, எல்லாம் ஜாதி பாப்பான். और सब तो जाति देखते हैं। அவன் ஜாதிக்காரனுக்கு தான் கோயிலுக்குள்ள போக முடியும். ये जाति लोग कोई ये से जाति இதெல்லாம் நாம் அறிந்ததுதான். ये सब हम जानते हैं, ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் लेकिन यीशु मसीह का सुसमाचार யூதன் என்றும் புறஜாதி என்றும் வித்தியாசப்படுத்தி பார்க்கிறதில்லை. मन्ना या नहीं तो और कोई मनुष्य नहीं, எந்த ஜாதி என்று பார்க்கிறதில்லை. वो कोई जाति का लोग भी हो, எந்த மதம், எந்த தேசம், எந்த மொழி என்று பிரித்து பார்க்கிறதில்லை. कौन सा देश कौन सा भाषा का व्यक्ति करके कोई उस पे स्थिर नहीं है। இது புறஜாதிகளையும் பரிசுத்தமாக்கக்கூடிய சுவிசேஷம். ये तो ये सॉरी अन्य जाति लोगों को भी उद्धार करने वाला चीज है। அடுத்து எபேசியர் 3:3 சொல்லி இருக்கிறது. यीशु की पुस्तक 3 का 3 बताता है, இது புறஜாதிகளையும் உடன் சுதந்திரர் ஆக்கக்கூடிய சுவிசேஷம். अन्य जाति को मिरास के सृज पे बनाने वाला चीज அப்ப है। பிரிவினைவாதமே அங்க இல்லை. उधर तो कोई अलग ही नहीं है। இந்த வேறுபடுத்தி பார்க்கக்கூடியது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துல அலவுடே இல்லை. उधर तो मिरास के रूप में अलग करके देखने का कोई स्थान ही नहीं है। அல்லேலூயா. हालेलुया। 1 கொரிந்தியர் 4:15 சொல்லுது, पहला कोरिन्थियों की पुस्तक 4 के 15 वचन पे बताता है, விசுவாசிகளை பெற்றெடுக்கும் சுவிசேஷம். विश्वासी को उत्पन्न करने वाला यीशु பவுல் சொல்றாரு, நான் இந்த சுவிசேஷத்தை கொடுத்து தான் உங்களை பெற்றேன். और पौलुस बताता है कि मैं इस सुसमाचार को देख के ही आपको उत्पन्न நாம किया है। சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில வந்து சேர்றாங்க. जब मैंने सुसमाचार को बताया तब लोग उद्धार அப்ப पाकर இந்த சுவிசேஷம் தான் விசுவாசிகளாக நம்மை பெற்றெடுக்கிறது. और इस सुसमाचार ही हमें एक विश्वासी रूप पे उत्पन्न करता है। தேவ பிள்ளைகளே, நல்ல சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும். हे मेरे प्रिय भाई, हम अच्छे रूप से सुसमाचार நாமும் बताना திரும்ப चाहिए। திரும்ப பைபிள் படிச்சு இந்த சுவிசேஷத்தால நம்மை நிரப்ப வேண்டும். हम बार-बार इस सुसमाचार को पढ़ के हमारे अंदर परिपूर्ण रूप से भरना चाहिए। இன்னும் अनेक காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. और बहुत चीज बताया गया है। நேரம் போனதுனால நான் விட்டு விடுகிறேன். इस समय चला गया इसलिए मैं उसे छोड़ கடைசியா ஒரு வார்த்தை சொல்றேன் இந்த விஷயத்துல. और अंत पे एक चीज बताना चाहता हूँ, மகிமையை தரும் சுவிசேஷம். ये महिमा देने वाला सुसमाचार। 2 தெசலோனிக்கேயர் 2:14 दूसरा कोरिन्थियों की पुस्तक 2 का கடைசி 2 தெசலோனிக்கேயர் 2:14 और दूसरा कोरिन्थियों की पुस्तक पहला का 16 वचन। ஒரு 18 காரியம் எழுதி வச்சேன். और मैंने तो 18 ये लिख के எல்லாம் रखा சொன்னா था। இன்னும் 1 மணி நேரம் ஆயிடும். अभी मैं सबको बताऊंगा तो 1 घंटा हो जाएगा। ஆகவே சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதம், और इसीलिए सुसमाचार का संपूर्ण आशीष, அவ்வளவு மகிமையும் மேன்மை அது நமக்கு தருகிறது. उतना महिमा का आशीष हमें देता நீங்கள் है। இந்த சுவிசேஷத்தை அடிக்கடி வாசித்து நிரப்புங்க உங்களை. हम हर बार इस सुसमाचार को पढ़ के நிறைய வசனம் படிங்க. हम ज्यादा वचन पढ़ना அப்ப चाहिए। நம்ம அடுத்த ஆளுகிட்ட பேசும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள இருந்து அந்த வசனத்தின் கருத்துக்கள் வரும். तभी हम जब दूसरे मनुष्य बात करेंगे तब ये वचन हमारे अंदर से बाहर आएगा और उसका क्रिया करेगा அது அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். और उसको वो आशीष लेके आएगा। இரண்டாவது, दूसरा,
வசனத்தின் அறிவில் சம்பூரணம். और इस वचन के ज्ञान पे संपूर्ण. 1 கொரிந்தியர் 1:5 சொல்லுகிறது, और पहला कोरिन्थियों की पहला अध्याय और 5वां वचन, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்ப இங்க அவர் சொல்றது 2 காரியம். ஒன்று, வசனத்தின் அறிவில் நீங்கள் சம்பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். इधर 2 चीज बताता है कि पहले तो वचन के संपूर्ण से आप ज्ञानी हैं. ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கு, in all knowledge you are enriched. और इसमें बताया है कि पूरे ज्ञानी से आप संपूर्ण हैं. சுவிசேஷத்திலே ஒரு ஆசீர்வாதம், इस सुसमाचार पे एक आशीष, அது ஒட்டுமொத்தமா வசனத்தை வாசிக்கிறதுல ஒரு ஆசீர்வாதம். और हम पूरे रूप से ये वचन पढ़ने से उस पे एक आशीष. வசனத்தை ஆதியாம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசிக்க வாசிக்க அறிவு வருகிறது. इस उत्पत्ति से लेकर अंत तक जब आप पढ़ते हैं एक एक वचन पे आप आशीष வேத बढ़ता है. அறிவு, इस वचन का, इस बाइबल வசன का அறிவு, वचन का ज्ञान, தேவனை பற்றின அறிவு, और प्रभु के बारे में का ज्ञान, தேவ சித்தத்தை பற்றின அறிவு, और प्रभु की इच्छा के बारे में ज्ञान. இதெல்லாம் பைபிள்ல அடிக்கடி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ये விஷயங்கள். तो बार बार बाइबल पे लिखा गया है. அப்ப இந்த வசனத்தின் அறிவிலே சம்பூரணமாகணும். और हमें इस वचन के रूप से हमें संपूर्ण होना चाहिए. ஹல்லேலூயா. हालेलुया. ஒவ்வொருத்தர் வசனத்துக்காக எவ்வளவு அழகான முயற்சி எடுக்கிறார்கள். और कितने लोग वचन पढ़ने के लिए कितना प्रयास कर रहे हैं. 2 நாளைக்கு இடையில ஒருத்தர் எனக்கு ஒரு வீடியோ அனுப்பி விட்டிருந்தார். 2 दिन के बीच में एक मनुष्य ने मुझे एक वीडियो भेजा था. அது பார்த்தா ஒரு நல்ல முயற்சி. और उस पे तो एक अच्छा வட இந்தியாவிலே இந்தி மொழியிலே और उत्तर भारत पे हिंदी भाषा पे ஆதியாமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் வசனம் வாசித்திருக்காங்க. और उत्पत्ति से लेकर अंत तक वाले एक एक मींस छोटा छोटा वचन को पढ़ पढ़ ஃபுல்லா के கண்டினியூஸா ஒரு வீடியோவா எடுத்து வெளியிட்டு இருக்கிறார்கள். और उस पे एक पूरा रूप से एक वीडियो बनाकर उसे भेजा है. ஆச்சரியமாக இருக்கிறது. मुझे तो एक आश्चर्य था. வசனம் வாசிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி. उस वचन को पढ़ने के लिए कितना प्रयास किया. இந்த மாதிரி நிறைய முயற்சிகள் நமக்கு தேவை. वैसे हमें बहुत ज्यादा प्रयास करना चाहिए. பிள்ளைகள் வாசிக்கிறார்கள், बच्चे लोग तो पढ़ते हैं, மனப்பாடம் பண்ணுகிறார்கள். वो तो मनन करते हैं. இன்னொருத்தர் பார்த்தேன், இந்த பைபிளை கைப்பட எழுதுகிறார்கள். और मैंने और एक व्यक्ति को देखा, वो तो बाइबल को ही अपने हाथ से लिखता முழு है. பைபிளை கைப்பட எழுதி முடித்து அதை வந்து இது பண்றாங்க, வெளியே பப்ளிஷ் பண்றாங்க. वो पूरा बाइबल को अपने हाथ से लिखकर फिर उसे पब्लिश करता இந்த है. அளவுக்கு இருக்கிறது பார்க்க. और इतना बड़ा है, इतना मोटा है वो. அப்ப சிலர் இப்ப இது வேற வேலை இல்லையா, இங்கதான் அச்சிட்டு இருக்கு, நீங்க வாசிட்டு போகலாமே. और कुछ लोग तो सोचते हैं ये तो ऐसा प्रिंटेड है, फिर क्यों. ஆனா எழுதுவது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். लेकिन लिखने से कितना बड़ा आशीष है. வசனத்தை படிக்கிறது, எழுதுகிறது, வாசிக்கிறது, கேட்கிறது எல்லாமே ஆசீர்வாதம். वचन को पढ़ने से, सुनने से, लिखने से, उसे बोलने से, ये सब நம்முடைய हमें आशीष- வாழ்க்கையில கொஞ்சம் ஒரு கன்சிடரபிள் டைம் வசனத்துக்கு நாம கொடுக்கணும். इसीलिए हमारे जीवन पे एक थोड़ा समय तो देना चाहिए वचन पढ़ने அது का. நம்மை அறிவில் வளர்த்தும். वो हमें ज्ञानी करेगा. அது ஒரு சம்பூர்ண ஆசீர்வாதமாய் वो एक மாறும். संपूर्ण आशीष के रूप में चलेगा. வசனத்தின்படி செய்கிறவன் பாக்கியவான். जब वचन के रूप से जो करता है वो आशीष करेगा. 1ஆம் சங்கீதம் சொல்லுது, வாசிக்கிறவனும் தியானிக்கிறவனும் பாக்கியவான். और पहला इस संग बताता है कि वो जो पढ़ता है, जो बोलता है, वो आशीष है. அல்லேலூயா. हालेलुया. எனவே வசனத்தின் அறிவில் சம்பூரணம் அடைய வேண்டும். और इस वचन के संपूर्ण में हमें ज्ञानी बनना चाहिए. கடைசியாக அதே வசனத்திலே இருக்கிறது, और उसी वचन पे और एक है, எல்லா உபதேசத்திலும் சம்பூரணமாக்கப்பட்டிருக்கிறபடியால். और सब उपदेश पे आप संपूर्ण बने गए. இந்த வசனங்களுக்குள்ளிருந்து பாடம் பாடமாக எடுத்து கற்றுக்கொள்வதற்கு பேர் தான் உபதேசங்கள். और इस वचन से बाग बाग से जब हम चीज पढ़ते हैं, वो ये उपदेश. இந்த முழு பைபிள்ல இயேசுவை பற்றி என்ன சொல்லி இருக்கு, इस बाइबल में यीशु के बारे में क्या बताया है, பரிசுத்தாவியானவரை பற்றி என்ன சொல்லி இருக்கு, पवित्र आत्मा के बारे में क्या बताया இது है. பாடம் பாடமாக எடுத்து படிக்கிறது, ये बाग बाग से हम जब पढ़ते हैं அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது और दूसरे को जब बता के देते हैं, உபதேசங்கள். वो ये उपदेश है. அப்போ எத்தனையோ காரியங்களை ஆராய்ச்சி பண்ணுகிறோம். कितना चीज हम ढूंढते हैं, இந்த மாறாத நிலையான வசனத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். लेकिन इस जे कभी हटता नहीं वचन को हमें मनन இது करना உங்க चाहिए. ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும் பிரயோஜனமா ये இருக்கும். हमारे आत्मिक जीवन के लिए उपयोग होगा. உங்க குடும்பம், உங்க வேலை என்று எல்லா விஷயத்துக்குமே இந்த வசனம் பெரிய ये ஆசீர்வாதமாக हमारे மாறும். परिवार, हमारे काम, हमारे सब चीज पे ये उपयोग होगा. உபதேசம் ये उपदेश. அதுல இங்கிலீஷ்ல கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்திருக்கு. और अंग्रेजी पे एक अलग ग्रिप पे दिया है. You were enriched in everything by him in all utterance என்று கொடுத்திருக்கிறது. और उस पे ऐसा लिखा है कि हर एक उच्चारण से आप उपदेश हुए हैं. utteranceனா உச்சரிப்பு. और
और ये उच्चारण इसी को बताया है। தமிழ்ல உபதேசம்னு மொழிபெயர்த்திருக்கிறார்கள்। और तमिल पे ऐसा बताया है அப்போ उपदेश के रूप में। உபதேசம் படிக்கிறதை இது சொல்லல, உபதேசம் பண்ணுகிறத பற்றி சொல்லுவது என்று எடுத்துக்கொள்ளலாம்। और इसे ये नहीं बता रहे कि उपदेश को पढ़ने के रूप में नहीं बताया, लेकिन உபதேசிக்கிறதில் நீங்கள் சம்பூர்ணமாக வேண்டும்। उपदेश करने पे आप संपूर्ण होना चाहिए। அட்டரன்ஸ் நீங்கள் சொல்லுவதில், आप उच्चारण करना, उस पे உபதேசிப்பதில்। आप उच्चारण रूप से उपदेश करना। ஒருவேளை நம்மில் பலர் உபதேசம் நல்லா படிச்சிருக்கிறோம், और हमसे कुछ लोग तो इस उपदेश को अच्छे रूप से ஆனா पढ़े हैं, எத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்தீங்க? लेकिन कितने लोग को हमने बताया है। சொல்லுகிறதுல நீங்க சம்பூர்ணமாகணும்। बताने में हम संपूर्ण होना चाहिए। அநேகருக்கு பிரச்சனை என்னவென்றால், बहुत लोग को क्या எனக்கே प्रॉब्लम है, சரியா தெரியாது, मुझे ही अच्छा நான் नहीं போய் पता, யார்கிட்ட சொல்றதுக்கு? मैं फिर जाके किसको இப்படி बताऊंगा। சொல்லுகிறதே இல்லை। और ऐसा नहीं बताना அப்ப चाहिए। சொல்லுகிறவர்கள் எல்லாம் முற்றும் அறிந்தவர்களா? नहीं तो जो लोग उनको पढ़ाते हैं क्या वो அப்படி पूरे ज्ञानी ஒன்றும் हैं? கிடையாது। वैसा कुछ नहीं है। நாம் எல்லாரும் சாகும் வரை பைபிள் மாணவர்கள் தான்। हम तो जब मृत्यु तक हम तो इस बाइबल की एक व्यक्ति हैं। நம்ம எல்லாருமே படித்துக் கொண்டே தான் இருப்போம்। हम सब लोग हर दिन ஆண்டவர் पढ़ते வெளிப்படுத்திக் रहेंगे। கொண்டே தான் இருப்பார்। प्रभु तो एक एक दिन प्रकट करते முற்றும் रहेगा। கற்றவனாக ஒருவனும் மாற முடியாது। हम पूरे रूप से मैं पढ़ाऊं करके कोई नहीं बन सकता। அப்ப நாம் கற்றதை பிறருக்கு சொல்லி கொடுப்போம்। हम जो चीज हमें पढ़े हैं उससे बता के ஒன்னாம் देंगे। கிளாஸ் பிள்ளைக்கு ஏபிசிடி சொல்லி கொடுக்கிறதுக்கு जो पहला कक्षा पे पढ़ता है उसको एबीसीडी बताने से, டிடிசி முடிச்சவங்க தான் வரணும்னு சொல்லிட்டு இருந்தா சரியாகுமா? उस पे टीचर ट्रेनिंग जो खत्म की उन्हीं आना चाहिए करके அஞ்சாம் கிளாஸ் பிள்ளைகிட்ட சொன்னாலே சொல்லி கொடுத்துருமே கொஞ்சம்। 5वीं कक्षा पढ़ती है वही बच्चे को बताने से पढ़ा के 10ஆம் देंगे। கிளாஸ் படிச்ச பிள்ளை அதை விட கொஞ்சம் கூட சொல்லி கொடுத்துருமே। और नहीं तो जो 10वीं पढ़ी है वो तो और अच्छी से पढ़ा देगी। அப்போ நமக்கு தெரிஞ்சதை நம்ம ஏன் தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்க கூடாது? क्योंकि क्यों हम नहीं बताएंगे जो चीज हमें पता है அதுக்கு दूसरों को? பைபிள் காலேஜ் படிச்சு தான் வரணுமா? या नहीं तो इसको बाइबल कॉलेज पढ़ के ही आना அப்படி चाहिए? அல்ல, वैसा नहीं है। நமக்கு தெரிந்ததை மற்றவங்களுக்கு சொல்லுவோம்। जो चीज हमें पता है उसे हम दूसरों को சொல்லணும், बता के நல்லா சொல்லணும்। देंगे। हम उसे उच्चारण के रूप சொல்ல में சொல்ல बताएंगे। அந்த சொல்லுகிறதுலே ஒரு சம்பூரணம் வரணும்। हम इसे जब हर बार बोलते रहेंगे बता के பவுல் देंगे। சொன்னதுல இரண்டாவது பார்ட் அதுதானே, और जो पौलुस ने बताया उसमें நான் दूसरा भाग அந்த यही है, ஆசீர்வாதத்தால் நிறைந்திருக்கிறேன், मैं तो इस आशीष से भरा हुआ हूँ, உங்களுக்கு நான் அதை தருவேன்। मैं भी उसको आपको दूंगा। பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, आप बच्चों को दो, சொந்தக்காரங்களுக்கு சொல்லுங்க, अपने परिवार वालों को बताओ, நண்பர்களுக்கு சொல்லுங்க। अपने मित्रता को बताओ। நாம் பிரசங்கம் பண்ற மாதிரி அவங்களுக்கு பண்ணாதீங்க। जैसे मैं भाषण देता हूँ वैसे मत நீங்க करो। பாவம் உட்கார்ந்து கேட்டுட்டே இருப்பீங்க, आप तो वैसे बैठ के ஆனால் सुनते நான் रहते பேசிட்டே இருப்பேன்। हैं, लेकिन मैं तो बात करते रहता வேற இடத்துல இது நடக்காது। हूँ। ये और कई जगह पे नहीं हो ஃப்ரெண்டுக்கு सकता। ஃப்ரெண்டுக்கு தக்கதா தான் பேசணும், दोस्त को दोस्त के रूप में बताना, பிள்ளைக்கு பிள்ளைக்கு தக்கதா தான் பேசணும்। बच्चे को बच्चे के रूप से बताना चाहिए। ஆனால் கண்டிப்பாக அந்த இடத்துல எல்லாம் நம்ம அட்டர் பண்ணணும், लेकिन उस सब जगह पे हमें उच्चारण வாய் करना திறந்து चाहिए। பேசணும்। हमें मुंह खोलकर उच्चारण करना அது चाहिए। ஆசீர்வாதம்। वो एक आशीष है। எனவே இவைகள் சுவிசேஷத்தின் ஆசீர்வாதங்கள்। इसीलिए ये सब हमारे सुसमाचार का आशीष है। நாம் இன்றைக்கு இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை இன்னும் நல்லா புசிப்பதற்கு தீர்மானிப்போம்। आज हम एक निर्णय लेंगे कि इस सुसमाचार को अच्छी तरह से இங்க வாசிக்கிற வசனத்துல எல்லாம் இயேசுவை பற்றி என்ன சொல்லி இருக்குன்னு பாருங்க। जो हम वचन हम पढ़े थे वो सब वचन पे यीशु के बारे ஒரு में क्या लिखा है மனிதனுக்கு पढ़ो। அடுத்த மனிதனுக்கு சொல்லி கொடுப்பதற்கு என்ன இருக்குன்னு உள்ள கண்ணோட்டத்துல கொஞ்சம் பாருங்க। और दूसरे मनुष्य को इससे क्या बता सकते हैं करके उस रूप से देखो। அது அப்படியே உள்ள நிரப்பிக்கிட்டீங்கன்னா और जब आप उसको आप अंदर திடீர்னு लेंगे ஒவ்வொரு तो, சந்தர்ப்பத்துல ஒவ்வொரு ஆளுக்கு டக்குன்னு ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள இருந்து எழும்பி வரும்। जब आपको एक बार मिलेगा समय मिलेगा तो और उस वचन एक बार அதுதான் आएगा। நீங்க சம்பூரணத்தால் நிறைந்திருப்பது। वही है आप संपूर्ण रूप से भरे हुए உங்கள் பேச்சில் அது வரும்। आपके उच्चारण पे கர்த்தர் आएगा। உங்களை ஆசீர்வதிப்பாராக। प्रभु आपका आशीष करे। எல்லாம் ஜெபிக்கலாம்। सब लोग प्रार्थना எழும்பி करेंगे। நின்று முழங்கால் போட்டு வசதி போல ஜெபம் பண்ணுவோம்। ஹalleluya. பாயில இருக்கிறவங்க முழங்கால் போடலாம், மற்றவங்க வேணா எழும்பி நிக்கலாம். கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ஹalleluya. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையோ வெளியாகினது. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையோ வெளியாகினது. நீக்கிய சாவினை நற்சுவிசேஷத்தால், நீக்கிய சாவினை நற்சுவிசேஷத்தால் ஜீவனழியாமை வெளியாக்கினார். ஜீவனழியாமை வெளியாக்கினார். இயேசுவல்லால் இயேசுவல்லால் ஆமென். இன்பம் மிகத்தில் வேறு எங்கும்
கர்த்தருடைய சுவிசேஷம் ஒப்பில்லாத நம்பிக்கை நமக்கு தருகிறது, விசுவாசத்தை நமக்கு தருகிறது. இல்லாத நம்பிக்கை சந்தோஷமோ பரதேசின் கிரீடமாகவே. ஒப்பில்லாத நம்பிக்கை சந்தோஷமோ பரதேசின் கிரீடமாகவே. அப்போஸ்தலர் தாம் ஊழியத்தாலே, அப்போஸ்தலர் தாம் ஊழியத்தாலே ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடுவோம், ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடுவோம். இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ். இந்த உலகத்திலே நற்செய்தி இயேசுவல்லால் வேறு யாரும் இல்லை. அவரே ஜீவனையும் அழியாமையும் வெளிப்படுத்தினார். அவரே நம்பிக்கையும் மகிமையும் சந்தோஷத்தையும் நமக்கு வெளிப்படுத்தினார். அவருடைய வாழ்வே நமக்கு நற்செய்தி, அவருடைய வார்த்தைகள் நமக்கு நற்செய்தி. ஹல்லேலூயா. அவர் எழுதி தந்த வேத வசனத்தின் வார்த்தைகள், வசனங்கள் நமக்கு நற்செய்தியாய் இருக்கிறது. இந்த சுவிசேஷத்தால் தேவ மக்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எல்லாரும் வாய் திறந்த ஆண்டவரோட பேசுங்கள். இந்த நல்ல சுவிசேஷத்தை இலவசமாய் பெற்ற நீங்கள் இன்னும் இன்னும் அதை உட்கொள்ளுவீர்களாக. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான் சொல்லி ஒதுக்கி வைக்காதிருப்பீர்களாக. மறுபடி மறுபடி நற்செய்தியை வாசியுங்கள், சுவிசேஷ புத்தகங்களை வாசிங்க, நிருபங்களை வாசிங்க, தீர்க்க தரிசன புத்தகங்கள், சங்கீத புத்தகங்கள் வாசியுங்கள். எல்லா இடத்திலும் கிறிஸ்துவின் நற்செய்தி இருக்கிறது. நற்செய்தியினால் நிரப்பப்படுங்க, நற்செய்தியினால் நிரப்பப்படுங்க. இது காலை வேளையிலே ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த வருஷம் நல்லா பைபிள் படிக்கணும், வசனங்கள் படிக்க நேரம் ஒதுக்கணும். வசனத்தை வாசிக்கிறது மட்டும் இல்ல, படிக்கிறது மட்டும் இல்ல, மனப்பாடம் செய்யறது மட்டும் இல்ல, எழுதி பார்க்கிறது மட்டும் இல்ல, பல முறைகளில் இந்த வசனத்தை நான் புசிக்கணும் என்று ஒரு நல்ல தீர்மானம். தியானிப்பேன், ஆராய்ச்சி செய்வேன். ஆமீன். வசனத்தை நான் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாத பொக்கிஷமாக எடுத்து பல்வேறு நிலைகளிலே அனுபவிக்க போகிறேன். எத்தனை பேருக்குள்ள அந்த ஆசை வருகிறது? எத்தனை பேர் ஒரு தீர்மானம் எடுக்கிறீர்கள்? இந்த வசனத்தை இந்த வருஷத்துல ரொம்ப நான் புசிக்கணும், இந்த வசனத்தை ரொம்ப நான் அனுபவிக்கணும், இந்த வசனத்தின் சம்பூரணத்தால நான் நிரப்பப்படணும், நிரப்பப்படணும். நான் நிரம்பும் பொழுது அது தானா என்கிட்ட இருந்து நிரம்பி வழியும். என் வாயின் வார்த்தையில் அது நிரம்பி வழியும். என் கிரியைகள் அதனுடைய கருத்துக்கள் வரும். என் நடை அதற்கொத்ததாக மாறும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஆசாரியனுடைய உதடுகளில் அறிவை தேடுவார்கள். கர்த்தருடைய வேதம் அவனிலிருந்து வெளிப்பட வேண்டும். வேதத்தால் தேவ ஊழியர்கள் உங்களை நிரப்பணும். பைபிளை தப்பு தப்பா படிக்கிறதெல்லாம் மாற்றி போட வேணும். பைபிள் வார்த்தை கரெக்டா வாசிக்கணும். கேர்லெஸ்னஸ், கவனம் செலுத்தி படிக்கணும். விசுவாசிகள் படிக்கணும், ஊழியக்காரர்கள் படிக்கணும். பைபிள் காலேஜில் எல்லாம் உங்களுக்கு முழு நேரம் வேதமும் கையுமா இருக்கணும். இந்த வருஷத்தில் அப்படி ஒரு தீர்மானம் எடுங்க. எப்பெல்லாம் டைம் கிடைக்குமோ நான் வேதத்தோடு இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் எடுத்தீங்க? நெஞ்சில கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்துல, எனக்கு முன்பாக அல்ல, கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நெஞ்சில கை வச்சு உண்மையா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்க வேதத்தை நான் இன்ன முறையில இந்த வருஷம் பயன்படுத்த போறேன். ஹல்லேலூயா. வாசிக்கிறதா, தியானிக்கிறதா, எழுதி பார்க்கிறதா, மனப்பாடம் செய்து பார்க்கிறதா, ஆராய்ச்சி பண்றதா, எதுவா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்குள் எதை கொடுக்கிறாரோ இல்ல 1-2 ஐட்டத்தையாவது நீங்க செய்யணும். ஏன்னா பைபிள் வேல்யூபிள் புக். அதை சும்மா வச்சிருக்கவே கூடாது. அதுல இருக்கிற ஒவ்வொரு வசனமும் அவ்வளவு பொக்கிஷம். அது உள்ள போக போக உங்களுக்கு மெய்யான ஆசீர்வாதம் பெருகி கொண்டே இருக்கும். நிரப்புங்க. உங்களுக்கு மட்டும் எடுக்கிறது இல்ல, நல்லா நிரப்புங்க. நிரம்பி வழியும் போது அடுத்த ஆளுகளுக்கு அது போகும், ஆட்டோமேட்டிக்கா போகும். நீங்க சும்மா தான் பேசுவீங்க, ஆனா உங்களுக்குள்ள நிறைந்திருக்கிற அந்த வசனத்தினுடைய கருத்து உங்களை அறியாமலே அந்த வார்த்தைக்குள்ள போயிடும். அது அடுத்த ஆளை வாழ்க்கையை ஆசீர்வதிச்சிடும். அந்த ஆளுக்கு ஒரு விடுதலையை கொண்டு வந்துடும். சொல்லுவாங்க, பிரதர் நீங்க அன்னைக்கு சும்மா தான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனீங்க, எனக்கு அப்படியே சுகமாயிட்டு பாருங்க. இந்த மாதிரி சாட்சிகள் நீங்க கேட்க போறீங்க. இந்த வருஷத்துல கர்த்தர் செய்வார். இந்த வேத வசனத்தை நேசிங்க. வேத வசனத்தை எவ்வளவு உள்ள எடுக்க முடியுமோ எடுங்க. பிறகு அது தானா வெளியே வரும். உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு காரியத்தை வச்சு உள்ள ஸ்டஃப் பண்ணா அது பொட்டிட்டு வெளியே வந்துடும். அது உள்ள அடங்கி இருக்கவே செய்யாது. அதே மாதிரிதான் இந்த வசனம். நல்ல உள்ள எடுத்தீங்கன்னா
அது வெளியே வரும். ஹல்லேலூயா. பிரதர், அன்னைக்கு போன்ல நீங்க பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, அது என் பிரச்சனைக்கே தீர்வா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். நான் சும்மா பேச்சோட தானே சொன்னேன். ஆனா அதுவே கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாடாக அங்கே போகும். சுவிசேஷத்தின் சம்பூரண ஆசீர்வாதம். எனக்கு இதெல்லாம் ஒத்து வருமா அப்படி நினைக்கிறதே பிசாசு போடுற சிந்தனை. அப்படி யார் நினைக்கிறீங்களோ உங்களால முடியும். கர்த்தர் அதை செய்வார். கர்த்தர் அதை விரும்புகிறார். நம்ம தான் சேனல். ஆண்டோடைய வார்த்தையை வெளியே கொண்டு போறதுக்குள்ள சேனல் நம்ம தான். இந்த சேனலே தண்ணி இல்லாம வருஷம் முழுவதும் வற்றி கிடக்கிற சேனலா இருந்தா எப்படிங்க மற்ற மனித உள்ளங்கள் வாழும்? எல்லாம் பாவியாத்தான் போவான். பிறகு நம்மள இந்த தேசத்தை விட்டு வெளியே போனா அவன் தான் சொல்லுவான். நம்ம தான் காரணம். நம்ம ஒரு சரியான சேனலா இருந்தா எத்தனையோ பேருக்கு இந்த சுவிசேஷம் போகும். அவங்க கிறிஸ்துவுக்குள்ள வருவாங்க. நம்ம நிறைய இழந்துட்டோம். இனி 2021 அப்படியே ஓடலாம்னு நினைக்கிறோமா? வேண்டவே வேண்டாம். ஹல்லேலூயா. உங்க சாதாரண சம்பாஷணைகள் போதுங்க, சாதாரண பேச்சு முறை போதும். ஆனா வசனத்தை நல்லா உங்களுக்குள்ள நிரப்புனீங்கன்னா அது கூடாகவே அது வெளிப்படும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். இட் இஸ் வெரி ஈஸி, சிம்பிள். நீங்க ஒன்னும் பெரிய பேட்டர்ன் ஒன்னும் மாத்தாண்டா. உங்க பேச்சு பழக்கம் போதும், உங்க சம்பாஷணை போதும், உங்க அந்த பழகு முறைகள் போதும். ஆனா உங்களை வசனத்தால நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அது உங்க கிட்ட இருந்து புறப்பட்டு அடுத்த ஆளுக்கு போகும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Thank you, thank you, thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவிக்குரிய சம்பூரண ஆசீர்வாதங்களில் பரிசுத்த ஆவியை எங்களுக்கு சம்பூரணமாய் தந்திருக்கிறீர். அதே போல உமது பரிசுத்த வசனத்தின் சுவிசேஷத்தையும் அறிவையும் உபதேசத்தையும் சம்பூரணமாக எங்களுக்கு தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இவைகளால் நாங்கள் நிரப்பப்பட்டு எங்களுடைய பேச்சுகளிலே பிறருக்கு அந்த வசனங்கள் வெளிப்பட்டு அவர்களுடைய வாழ்வும் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய அளவிலே பவுல் சொன்னது போல, நான் வந்தால் சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடே வருவேன். அந்த தைரியம், அந்த நல்ல விசுவாசம், அந்த வார்த்தை எங்களுக்கும் வரட்டும் ஆண்டவரே. ஏதோ பெருசா PhD பண்ணணும்னு நினைக்காம, எனக்கு இருக்கிறதுல இன்னும் வளரணும், மற்றவங்களுக்கு சொல்லணும் என்கிற ஒரு துடிதுடிப்பை எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். உங்க வல்லமையுள்ள கரத்தில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். துதி கனமகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரமே. ஸ்தோத்ரம், 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை வசனத்தின் சம்பூரணத்தால் ஆசீர்வதி